Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Before we get into the Bible study, I would like to address the Christians who do not belong to this denomination. இந்த வேத பாடத்தை குறித்து நான் உங்களோடு கூட பேசுவதற்கு முன்பாக இந்த சபையை சாராத மற்ற கிறிஸ்தவர்களோடு கூட நான் ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். These days we are not going to attack other churches, or we are not going to elevate ourselves. இந்நாட்களில் நாங்கள் வேறு சபைகளை தாக்கப் போவதுமில்லை, எங்களுடைய சபையை நாங்கள் உயர்த்தியும் பேசப் போவதில்லை. But we are going to speak about heaven and hell. நாங்கள் பரலோகம் நரகம் என்கிறதை குறித்தே உங்களோடு கூட பேச இருக்கிறோம். And therefore we request you to bring all your friends and other people who would like to know about what's going to happen after death. ஆகையினாலே மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ளும்படியாக உங்களுடைய நண்பர்களையும் உங்களுடைய உறவினர்களையும் உங்கள் அயலகத்தார் யாவரையும் நீங்கள் கூட்டிக் கொண்டு வரும்படி நாங்கள் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். Heaven and hell are not only real, heaven and hell are very near. பரலோகம் நரகம் என்பது நிஜம் மாத்திரமல்ல, அது மிக சமீபமாய் காணப்படக்கூடிய இடமாய் இருக்கிறது. So there are very important decisions that we have to make before we leave this world. ஆகையினாலே இந்த உலகத்தை விட்டு நாம் செல்லும் முன்பாக சில முக்கியமான திட்டங்களை நாம் வகுக்க வேண்டியது அவசியமாய் If இருக்கிறது. there is no heaven and if there is no hell, பரலோகம் நரகம் என்று ஒரு இடம் இல்லாமல் இருக்குமே ஆகில், then we all can happily live as we like, because we are going to return to the dust after we die. நாம் மரித்த பின்பு மண்ணோடு மண்ணாக போக போகிறபடினாலே நம்முடைய விருப்பத்தின்படி எல்லாம் நாம் ஜீவித்துக் கொள்ளலாமே. But if heaven and hell are real, then we can't live as we like. ஆனால் பரலோகமும் நரகமும் நிஜமாய் இருக்கிறபடினாலே நாம் விரும்புகிற வண்ணமாய் நம்மால் ஜீவிக்க முடியாது. 1 minute shall we all close our eyes. ஒரு நிமிடம் நாம் எல்லாரும் நம்முடைய கண்களை மூடுவோமா? These Bible studies should not just get into the head as mental knowledge. இந்த வேத பாடங்கள் ஏதோ மனதிற்குரிய ஒரு அறிவை போல ஒரு அறிவாக நமக்குள் எட்டக்கூடாது. These Bible studies should change our lives to make definite decisions so that we might all go to heaven. இந்த வேத பாடங்களானது நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நம்மால் உருவாக்கக்கூடிய அந்த திட்டங்களாக அது மாற வேண்டும். We all want to go to heaven. நாம் எல்லாரும் பரலோகத்திற்கு செல்லும்படி விரும்புகிறோம். But there are forces that prevent us from going to heaven. ஆனால் பரலோகத்திற்கு நாம் போக முடியாதபடிக்கு சில சக்திகள் நம்மை தடை செய்கின்றன. So it's a big battle before we can ever get into heaven. ஆகையினாலே நாம் பரலோகத்திற்கு செல்லும் முன்பாக ஒரு பெரிய யுத்தம் இருக்கிறது. So this Bible study should not only provide us with knowledge about heaven and hell, but should also strengthen us to get to heaven. இந்த வேத பாடங்களானது பரலோகம் நரகம் என்பதை குறித்துதான அறிவை மாத்திரம் நமக்கு தருவதல்ல, நாம் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நம்மை பலப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். For this we are going to offer 100 praises to God right now. அதற்காக நாம் எல்லாரும் சேர்ந்து இப்பொழுதுதானே 100 ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க போகிறோம். As the word of God enters into us, வேதவசனமானது நமக்குள் பிரவேசிக்க eternal life should enter into us. நித்திய ஜீவனானது நமக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும். New hope should well up within us. ஒரு புதிய நம்பிக்கை நமக்குள் பெருக வேண்டும். The Lord should take away our discouragement and our tiredness in spiritual life to press on towards the mark. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவித்தில் காணப்படுகிறதான பலவீனங்களை எல்லாவற்றையும் தகர்த்து போட்டு பந்தயத்தை அந்த பந்தய பொருளை நோக்கி நாம் செல்ல நமக்கு உதவி செய்ய வேண்டும். For that let us all praise God. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 Stotram, 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 stotram,
Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram, Stotram. As I was in prayer this morning, இன்று காலையில் நான் ஜெபத்தில் இருக்கும் பொழுதுதானே I saw a green angry eye staring at me. ஒரு பச்சையான ஒரு கோபம் நிறைந்ததான கண்கள் என்னை பார்த்து கொண்டு முறைத்து கொண்டிருந்தன. There are forces of darkness that will not like these messages. இந்த செய்திகளை இருளின் அதிகாரிகள் இருளின் வல்லமைகள் விரும்புகிறதில்லை. But as light shines and darkness is dispelled, வெளிச்சமானது பிரகாசிக்க பிரகாசிக்க இருளானது அகன்று போகிறது. as the word of God is spoken this evening, வேதவசனமாகிய வேதவசனம் இந்த மாலை வேளையில் நம்மோடு கூட பிரசங்கிக்கப்படும் பொழுது the forces of darkness should leave this place. இந்த இடத்திலிருந்து இருளின் வல்லமைகள் நீக்கப்பட The வேண்டும். glory of God should fill the land. இந்த இடத்தை தேவனுடைய மகிமை நிரப்ப வேண்டும். For that, let us praise God. அதற்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Stotram, 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 Stotram. Praise you, Lord. We praise you, Jesus. We praise you, Jesus. Praise you, Lord. We praise you, Lord. We praise you, Lord. We praise you, Jesus. We praise you. Stotram, 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 Stotram. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். We'll read 2 verses from scripture. வேதத்திலிருந்து நாம் 2 வசனங்களை வாசிக்கலாம். The first verse is from 1 Corinthians chapter 2 and verse 9. முதலாவது வசனம் 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. But as it is written, eye hath not seen, nor ear heard, neither have entered into the heart of men the things which God hath prepared for them that love him. This is a verse about heaven. இந்த வசனம் பரலோகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Next, read from Psalm 9 verse 17. சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். The wicked shall be turned into hell, and all the nations that forget God. Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். This verse is about hell. இந்த வசனம் நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Now today we are not going to see too many verses. இன்றைக்கு நாம் अनेक வசனங்களை குறித்து காண போகிறதில்லை. I'm going to start from outside and then enter into the Bible study. நான் வெளியிலிருந்து புறம்பாய் இதை தொடங்கி பின்பாக இந்த வேதத்தின் தலைப்புக்குள்ளாய் நான் செல்ல விரும்புகிறேன். I would like to begin with an interesting story. ஒரு மிக விருப்பமான கதையோடு கூட நான் இதை தொடங்க விரும்புகிறேன். But before that, அதற்கு முன்பாக, is there life after death? மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை என்று உண்டோ? Some people say there is heaven and hell. Some people say there is no heaven and hell. சிலர் சொல்லுகிறார்கள் பரலோகம் நரகம் என்று இடம் உண்டு. சிலர் சொல்லுகிறார்கள் பரலோகம் நரகம் என்று சொல்லி அப்படி ஒரு இடமும் இல்லை. What is the truth? Is there really a place somewhere where people will go to after they die, never to return again? மனிதர்கள் மரித்த பின்பு ஒரு இடத்திற்கு சென்றுவிட்டு திரும்பி வருவார்கள் என்பதின் அந்த உண்மை என்ன? Is there a place where people will go to after they die, never to return again? மரித்த பின்பு திரும்ப வர முடியாத அளவிற்கு போகிறதான ஒரு இடம் உண்டோ? Is there really a place like this depicted on this chart, a place that they call beyond the blue, where heaven exists? முதலாவது காணப்படுகிறதான இந்த படத்தை போல, அந்த நீல நில படத்தை போல வானத்திற்கும் மேலாய் நீல வானத்திற்கும் மேலாய் ஒரு இடம் உண்டோ? Is there a place where fire burns without end, depicted in the picture like this? இங்கே காணப்படுகிறதான அந்த படத்தை போல ஒரு இடம் உண்டே, அங்கே அக்கினி நிறைந்ததான அப்படிப்பட்ட ஒரு இடம் உண்டாயிருக்கிறதோ? Is it true that bad people are going to burn forever and ever after they die? மரித்த பின்பு அந்த அக்கினிக்கு செல்கிறவர்கள்
நித்திய நித்திய காலமாய் எறியப்படுவார்கள் என்பது உண்மையாய் இருக்குமோ? One thing I want to say, ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். those who do not believe in heaven and hell and those who do not believe in God think they are more intelligent than those who believe in these things. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். யாரெல்லாம் நரகம் பரலோகம் என்று உண்டு என்று நம்புகிறார்களோ, யாரெல்லாம் மரணத்திற்கு பின்பு ஒரு காரியம் இருக்கிறது என்று நம்புகிறார்களோ, அவர்கள் எல்லாரும் இந்த நம்பாதவர்கள் தான் ஞானவான்கள் என்று சொல்லுகிறார்கள். Though the atheists, those who say there is no God, those who say there is no heaven, those who say there is no hell, they think they are wiser than those who believe in heaven and hell and God. தேவன் இல்லை என்றும் பரலோகம் நரகம் இல்லை என்றும் சொல்லி அதை நம்புகிறவர்களை இந்த நம்பாத நாத்திகர்கள் தாங்கள் பெரிய ஞானவான்கள் என்று நினைத்துக் கொள்கிறார்கள். But I want to say that both are equally in the dark or equally ignorant, the atheist and theist, in presenting evidence about life after death. ஆனால் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். நாத்திகர்களும் ஆத்திகர்களும், தேவன் உண்டு என்று சொல்லுகிறவர்களும் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர்களும் இந்த இடத்தை குறித்து சரியா அறியாமல் இருக்கிறார்கள். About life after death. மரணத்து ஜீவனுக்கு பின்பு ஒரு மரணம் இருக்கிறது, மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறதை அவர்கள் நம்பாமல் இருக்கிறார்கள். So they are in the dark, they don't know. See, after death what happens, the theist does not know. After death what happens, the atheist also does not know. மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கிறது என்று நாத்திகர்களும் அறியாமல் இருக்கிறார்கள். மரணத்திற்கு பின்பு என்ன நடக்கிறது என்று ஆத்திகர்களும் நம்புகிறவர்களும் அறியாதிருக்கிறார்கள். See, the atheist attacks the theist by asking a question, how do you know there is God? Prove it to me. இப்பொழுது நாத்திகர்கள் ஆத்திகர்களை பார்த்து கேட்கிற கேள்வி என்ன? மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை இருக்கிறது. How do you know there is God? Prove it to me. எப்படி தேவன் உண்டு ஒருவர் என்று உண்டோ அப்படி இருப்பாரேயாகில் அதை எனக்கு நிரூபிப்பாயாக. So the atheist does not know how to ask that question, so he becomes the fool when he can't answer. இப்பொழுது தேவன் உண்டு என்று நம்புகிறவர்கள் இதை எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்று அறியாதிருக்கிறபடினாலே அங்கே பதில் சொல்ல முடியாமல் இருக்கிறார்கள். He becomes the fool. இப்பொழுது அவர்களுக்கு முன்பாக இவன் மதியீனனாய் போய்விடுகிறான். But the theist, the believer in God, can ask back a question saying, can you prove to me that there is no God? அதே நேரத்தில் தேவனை நம்புகிறவர்கள் தேவனை நம்பாத இந்த நாத்திகர்களை பார்த்து, நீ தேவன் இல்லை என்று சொல்லுகிறாயே, அதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? Can you prove to me there is no heaven and no hell? நரகம் பரலோகம் என்ற இடம் இல்லை என்பதை உன்னால் நிரூபிக்க முடியுமா? The atheist has no proof for that either. அதற்கு அதே சமயத்தில் இந்த நாத்திகர்களுக்கும் அந்த நிரூபணத்தை காட்ட ஒரு நிரூபணமும் இல்லை. So eventually, whether you believe in God, whether you believe in hell and heaven, or whether you don't believe in these things, both are faith. கடைசியாக இது என்ன காண்கிறோம் என்றால், நீங்கள் தேவனை நம்பினாலும் பரலோகம் நரகம் இருக்கிறது என்கிற ஒரு இடத்தை நீங்கள் குறித்து நம்பினாலும் இந்த நம்பாதவர்களும் இருவருக்குமே விசுவாசம் என்கிற ஒரு காரியம் தேவையாயிருக்கிறது. The theist believes there is God and heaven and hell. The atheist believes there is no God, no heaven and no hell. Both don't have evidence. தேவன் உண்டென்றும் பரலோகம் நரகம் என்கிற இடம் உண்டென்று சொல்லி இந்த ஆஸ்திகர்கள் நம்புகிறார்கள். அதே நேரத்தில் அப்படி ஒன்று இல்லை என்று சொல்லி நாத்திகர்களும் நம்புகிறார்கள். So, but I want to say that recently there has been some evidence to prove that there is life after death, there is heaven and hell. மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டென்றும் பரலோகம் நரகம் என்பது உண்டென்று சொல்லி நான் சமீப காலங்களில் கண்டறிந்ததான நிரூபணத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Is it possible for us who are on this side of life, this side of death, to get a peep into what exists beyond death? மரணத்திற்கு முன்பாய் காணப்படுகிறதான நாம், இந்த வாழ்க்கையில் காணப்படுகிற நாம், மரணத்திற்கு பின்பாக ஒரு வாழ்க்கை இருக்கிறதா என்பதை எப்படி காண முடியும்? Is there a way to peep into what is beyond death? மரணத்திற்கு பின்பு ஒரு காரியம் என்ன இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ள நம்மால் கூடுமோ? எட்டி பார்க்க முடியுமோ? It is possible. அது சாத்தியமே. Recently, medical researchers and scientists have been recording a particular phenomenon called near-death experience. மரணத்திற்கு அடுத்த அனுபவங்கள் என்று சொல்லி
அநேக விஞ்ஞானிகளும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த காரியத்தை கண்டுபிடித்திருக்கிறார்கள். What is near death experience? மரணத்திற்கு அடுத்த அனுபவங்கள் என்றால் என்ன? Near death means when a person meets with an accident or falls seriously ill. மரணத்திற்கு அடுத்து அவ்வளவு நெருங்கி போகிறதான அனுபவம் என்னவென்றால், ஒருவன் தற்காலிகமான அல்லது ஒரு ஆபத்திலோ அவன் ஈடுபட்டு அங்கே உயிர் போகிறதான் அந்த மரண தருவாயில் காணப்படும் பொழுது, he reaches a stage where either his heart functioning or breathing functioning ceases. அவன் வந்து நிற்கிறதான இடம் என்னவென்றால், அவனுடைய இருதயமோ அவனுடைய அந்த சுவாசமோ நிற்கக்கூடியதான அந்த இடத்திற்கு வந்து விடுகிறான். When the heart functioning and breathing functioning ceases, அவனுடைய இருதயமும் அந்த சுவாசமும் நிற்கிறதான அந்த வேளையில் within 10 seconds his brain activity also ceases, as is recorded by an instrument called EEG. EEG என்று சொல்லப்படுகிறதான இந்த மருத்துவ கருவியினாலே இப்படி ஒரு மனிதனுடைய இருதயமும் அவனுடைய சுவாசமும் நிற்கிறதான அந்த வேளையில் தானே 10 நொடிகளுக்குள்ளாய் அவனுடைய மூளையும் கூட அப்படியே வந்து நின்று விடுகிறது. So the screen shows that his brain activity has ceased. The waves become flat. அதற்கு பின்பு அவனுடைய அந்த மன அலை வரிசைகளானது அப்படியே வந்து அதுவும் நின்று விடுகிறது. And after that he is virtually dead, almost dead. அதற்கு பின்பு அவன் ஏறக்குறைய செத்து போனவனை போல் ஆகி விடுகிறான். Few seconds or few minutes he is like that. கொஞ்ச நொடிகள் அல்லது கொஞ்ச நிமிடங்கள் அவன் அப்படியே காணப்படுகிறான். Suddenly he comes back to consciousness. திடீரென்று மறுபடியுமாக அவனுக்கு சுய நினைவு வந்து விடுகிறது. This is called near death. அதுதான் மரணத்திற்கு அருகில் செல்கிறதான Now அனுபவம். what is near death experience? மரணத்திற்கு அருகில் செல்கிறதான அனுபவங்கள் என்றால் என்ன? These people who approach death so closely and come back to life have stories to tell when they regain consciousness. இப்படி மரண தருவாய் வரைக்கும் சென்று திரும்பவுமாக சுயநினைவு பெற்றவர்கள் தங்களை குறித்து சொல்ல அவர்களுக்கு அநேக கதைகள் உண்டு. Now I am saying this from outside. I am starting from outside because if I start from inside, some people will say, I don't believe in the Bible. What are you trying to prove from the Bible? நான் இப்பொழுது இந்த காரியங்கள் யாவற்றையும் வெளியிலிருந்து நான் உங்களுக்கு இதிலே உள்ளே கொண்டு வர சொல்ல விரும்புகிறேன். நான் வேதத்திலிருந்து தொடங்கி உங்களுக்கு சொல்லுவேனே ஆகில், சிலர் சொல்லுவார்கள், நான் வேதத்தை நம்புகிறதே இல்லை, தேவனை நம்புகிறதில்லை, ஆகையினால இதிலிருந்து நீங்கள் ஏன் தொடங்குகிறீர்கள் என்று கேட்பார்கள். So I am proving from this world that there is a that world. ஆகையினாலே இந்த உலகத்தில் இருந்துதானே அந்த உலகம் இருக்கிறது என்பதை நிரூபிக்க நான் விரும்புகிறேன். So these people narrate different kinds of stories how they were able to almost enter into another world and come back again. இப்படி மரண தருவாய் வரைக்கும் சென்று திரும்பி வந்தவர்கள் அந்த மரணத்திற்கு பின்பு என்ன எல்லாம் கண்டார்களோ அல்லது அனுபவித்தார்களோ அந்த காரியத்தை இப்பொழுது சுயநினைவு வந்த பிறகு அவர்களே சொல்லுகிற அனுபவங்கள். Many narrate that they have an experience of entering into a tunnel, something that looks something like this. இப்படி நாம் காண்கிறதான அந்த கடைசி படத்தில் காணுகிறதான அப்படி ஒரு சூளைக்குள்ளாய் போகிறதான அப்படி ஒரு அனுபவத்தை அவர்கள் காண்கிறார்கள். A narrow passage, a tunnel. அது ஒரு நீண்ட பாதை, உள்ளாய் போகிற பாதை. And after that they emerge and they see great light. அப்படி அந்த நீண்ட பாதைக்குள் அவர்கள் கொஞ்ச தூரம் போன பின்பு திடீரென்று ஒரு பெரிய வெளிச்சத்தை காண்கிறார்கள். One man saw and he saw that great white light and he was able to realize that white light was the energy source for the entire universe. ஒருவர் சொல்லுகிறார், இப்படி போய் அப்படி போன பொழுது ஒரு வெள்ளை வெளிச்சமாகிய ஒரு விளக்கை கண்டாராம். அந்த விளக்குதான் இந்த முழு அண்ட சராசரத்திற்கும் தருகிறதான ஒரு சக்தியாக அது இருக்கிறதாம். And they would each have different stories to tell, but the common things that they would experience was they would have peace within, great peace within them. அநேகர் இப்படி மரண தருவாய்க்கு போய் திரும்பி வந்தவர்கள் சொல்லுகிற பல அனுபவங்கள் உண்டு. But the common things that they would have was they would have peace within them. அவர்கள் சொல்லுகிற காரியம் என்ன, அவர்கள் எல்லாருமே பொதுவாய் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அப்படி அவர்கள் போன மாத்திரத்தில் அங்கே சமாதானத்தை தனக்குள் கண்டார்களாம். There was a big saturation of knowledge. Suddenly they seemed to know so many things.
அவர்களுடைய அறிவு அப்படியே திடீரென்று பெருக்கமடைந்து அநேக காரியங்களை அவர்களால் அந்த தருவாயில் அறிந்து கொள்ள முடிகிறதா? Some of them would hear a voice saying, "This is not your time, go back to earth." சிலர் இப்படியும் சத்தத்தை கேட்டிருக்கிறார்கள், இப்பொழுது நீங்க வந்திருக்கிறாயே, இது அல்ல உன்னுடைய காலம், நீ போய் திரும்பவும் ஜீவித்துவிட்டு வர வேண்டிய ஒரு காலம் உண்டு. So they would return back to earth. ஆகையினாலே நீ திரும்பவுமாக பூமிக்கு போ. So these were some of the experience that many people have. இப்படித்தான் அநேகர் தங்களுடைய மரண தருவாய் வரைக்கும் சென்று கண்டடைந்ததான அனுபவங்கள். Now some people say, some scientists are objecting to this. சில விஞ்ஞானிகள் இதற்கு எதிர்மாறாய் பேசுகிறார்கள். This is just a chemical reaction that takes place in the brain when someone is dying. ஒருவன் சாகும் பொழுது அவனுடைய மூளையிலே வேதியியல் மாற்றங்கள் உருவாகும். அந்த வேதியியல் மாற்றங்களினாலே அவன் இப்படி சொல்லுகிறான் என்று சொல்லுகிறார்கள். So in that pain and shock that a man experiences during death, it is the brain that is trying to alleviate that pain by seeing visions like this. ஒருவன் மரண தருவாய் செல்லும் பொழுது அவன் அனுபவிக்கிறதான அந்த பெரிய வேதனைகளும் கொடிய வேதனைகளை மறக்கும்படியாக அவனுடைய மூளையிலிருந்து இப்படிப்பட்டதான எண்ணங்கள் உருவாகுவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள். But there are many questions to oppose that. ஆனால் இவைகளை எதிர்க்க அநேக கேள்விகளும் காரியங்களும் உண்டு. If it is true that it's a chemical reaction and people like to see good things when they die, why do they see hell? Many have seen hell also. அப்படி வேதியியல் மாற்றத்தினாலே மரண தருவாய் வரைக்கும் சென்றவர்கள் ஏன் வெளிச்சத்தை மாத்திரம் பரலோகத்தை மாத்திரம் காண வேண்டும்? அவர்கள் நரகத்தையும் கூட அநேகர் கண்டிருக்கிறார்களே. Why? ஏன்? Why should they see a bad thing when they're going to die? அப்படி சாக போகிற தருவாய்க்கு செல்லும் பொழுது ஏன் அவர்கள் கெட்ட அந்த நரகத்தையும் காண வேண்டும்? Not only that, அது மாத்திரமல்ல, when these people go into those near death experiences, அப்படி மரணத்திற்கு அடுத்த அனுபவத்திற்கு போகிறதான அனுபவங்களில், and when they come back to life, அப்படி போய் அவர்கள் திரும்பி வாழ்க்கைக்கு வந்த பிறகு, they are able to say what went on in the room when they were unconscious. அப்படி அவர்கள் சுயநினைவற்ற அந்த வேளையில் அவர்கள் இருந்ததான அந்த அறையில் என்ன நடந்தது என்பதை குறித்தும் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். They are able to narrate the conversation between doctors and nurses and so on. அங்கே அவர்களுடைய அந்த உடம்பு கிடக்கிறதான அந்த அறையில் தானே அங்கே இருக்கிற மருத்துவரும் செவிலியர்கள் யாவரும் சேர்ந்து பேசுகிறதான அந்த சம்பாஷணைகளையும் அவர்கள் சொல்லுகிறார்கள். After the brain activity ceased, அவர்களுடைய அந்த மூளையின் வேலை நின்ற பிறகு கண்டதான காரியங்கள். So this is not possible. அப்படி என்றால் இது சாத்தியமல்லவே. Unless something inside them left them and was able to see it once again. அவர்களுக்குள்ளாய் இருக்கிற ஏதோ ஒன்று அவர்களை விட்டு வெளியே போய் திரும்பவும் அதை எல்லாவற்றையும் கண்டு அவர்களுக்குள் வந்தபடியினாலே அவர்களால் விதைகளை சொல்ல முடிகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, some people who lived on earth went and met other people whom they did not see on earth. இப்படி மரண தருவாய் வரைக்கும் போய் திரும்பி வந்தவர்கள் இந்த பூமியிலே கண்டிராத சிலரை அவர்கள் அங்கே போய் கண்டதாக சொல்லுகிறார்கள். For example, உதாரணமாக, a 4-year-old boy met his grandfather when he died and when he went through this NDE and went to heaven. அவன் ஒரு 4 வயது சிறுவன் அப்படி மரண தருவாய்க்கு போன பொழுது தன்னுடைய தாத்தா மரித்ததான அந்த தாத்தாவை போய் அவன் அங்கே கண்டுவிட்டு திரும்ப வந்திருக்கிறான். He did not see his grandfather while he was on earth. அவன் இந்த பூமியில் பிறந்த நாட்களில் இருந்து அவனுடைய தாத்தாவை அவன் பார்த்ததே இல்லை. His grandfather died before he was born. அவன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவனுடைய தாத்தா செத்து போய்விட்டார். But now when he came back to consciousness, he said, I saw grandpa. இப்பொழுது அவனுக்கு சுயநினைவு வந்த பிறகு அந்த சிறுவன் சொல்லுகிறான், நான் என்னுடைய தாத்தாவை பார்த்தேன். They had conversations together. இந்த தாத்தாவும் பேரனும் இப்பொழுது சம்பாஷிக்கிறார்கள். So to test if this was true, அது உண்மையா என்பதை அறியும்படியாக they brought 3 photos of 3 old men, only one of which was grandpa's photo. இந்த சிறுவனிடத்தில் இப்பொழுது 3 வயதான முதியோர்களின் படத்தை கொண்டு வந்து காட்டுகிறார்கள். யார் உன்னுடைய உண்மையான தாத்தா? And he pointed to the right photo and said, this is the one, this is the person I saw. அவன் சரியாக தன்னுடைய உண்மையான நிஜ தாத்தாவின் படத்தை காட்டினான். Now if this is only chemical reaction in the brains, these things can't happen. இப்படி மூளையிலே வேதியியல் மாற்றங்கள் உருவாகி அப்படி அவன் கண்டிருப்பானே ஆகில் அவன் அந்த நிஜமான தாத்தாவை எப்படி காட்டியிருக்க முடியும்? Now who is doing research in all these things? யார் இந்த காரியங்கள் யாவற்றிலும் ஆராய்ச்சி செய்கிறார்கள்? There are 2 basic institutions.
இதை குறித்து ஆராய்ச்சி செய்கிற 2 அடிப்படை நிறுவனங்கள் உண்டு. One institution is called IANDS. ஒரு நிறுவனத்தின் பெயர்தான் IANDS, International Association for Near Death Studies. சர்வதேச குழுவாகிய அந்த குழு மரணத்திற்கு தருவாயில், மரணத்திற்கு அடுத்து சென்று வருகிறதான அனுபவங்களை குறித்ததான படிப்புகளை படிக்கிறதான அந்த ஆராய்ச்சி நிறுவனம். Another institution is called NDERF, Near Death Experience Research Foundation. அடுத்த ஒரு நிறுவனம் உண்டு, அதுதான் மரணத்திற்கு அடுத்து செல்கிறதான அந்த அனுபவங்களை குறித்து ஆராய்ச்சி செய்யும் நிறுவனம். Now listen carefully. இதை நீங்கள் கவனமாக கேளுங்கள். If there were only 5 such examples or 10 examples or 100 examples, then maybe we can say there's some doubt about all this. இதை குறித்து 5 உதாரணமோ அல்லது 10 உதாரணமோ அல்லது 100 உதாரணங்கள் மாத்திரமே இருக்குமானால் நாம் ஒருவேளை சொல்லலாம் இதை குறித்து சந்தேகங்கள் உண்டு. There are more than 1 crore and 10 lakhs of testimonies that give similar experiences. இப்படிப்பட்டதான அனுபவங்களை சொல்லக்கூடிய சாட்சிகள் ஏறக்குறைய 1,10 லட்சம் சாட்சிகள் உண்டு. Now, if 1 crore and 10 people are going to have such experiences and they say they saw heaven and they saw hell, brother, sister, we have to think seriously about this. 1,10 லட்சம் பேர் மரண தருவாய் வரைக்கும் சென்று பரலோகம் உண்டென்றும் நரகம் உண்டென்றும் அவர்கள் கண்டதை வந்து சொல்லுவார்களே ஆகில், அருமையான சகோதரனே சகோதரியே, பரலோகம் நரகம் உண்டு என்பதை நீ அறிந்து கொள்வாயாக. I'm not speaking to you from the Bible. I'm speaking to you from scientific external evidence about the existence of heaven and hell. நான் வேதத்திலிருந்து பரலோகம் நரகம் உண்டு என்பதை நிரூபிக்க நான் இப்பொழுது உங்களோடு பேசவில்லை. வெளிப்பிரகாரமாய் உலக பிரகாரமாய் ஜனங்கள் ஆராய்ச்சி செய்து சொன்னதான அந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். Heaven and hell are real. பரலோகம் நரகம் என்பது நிஜமாயிருக்கிறது. This is not a story, this is not an invention by religious people. இதேதோ ஒரு கதையோ ஒரு மத குருமார்களால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு கண்டுபிடிப்போ அல்ல. Both heaven and hell are places where once you go there you can never come back again. பரலோகம் நரகம் என்கிறதான இடங்கள், நீ ஒரு முறை அங்கே போய்விட்டால் அங்கிருந்து நீ ஒரு காலம் திரும்பி வர முடியாது. Where you go after you die depends on how you live while you are on earth. நீ மரித்த பின்பு எங்கே செல்வாய் என்பது நீ எப்படி இந்த பூமியிலே ஜீவிக்கிறாயோ அதை பொறுத்தே காணப்படுகிறது. Normally people say all good people will go to heaven, all bad people will go to hell. சாதாரணமாக ஜனங்கள் சொல்லுவார்கள், எல்லா நல்லவர்களும் மோட்சத்திற்கும் எல்லா கெட்டவர்களும் நரகத்திற்கும் செல்வார்கள். But the Bible does not agree to that. ஆனால் வேதம் அதை ஒத்துக்கொள்கிறதில்லை. The Bible says all good people and all bad people will all go to hell. ஆனால் வேதம் சொல்லுகிறது எல்லா நல்லவர்களும் எல்லா கெட்டவர்களும் நரகத்திற்கே செல்வார்கள். You know why? ஏன் தெரியுமா? The Bible argues that all our goodness is not good enough to take us to heaven. வேதம் நம்மோடு கூட தர்க்கிக்கிற காரியம் என்னவென்றால், நமக்கு இருக்கிற எல்லா நன்மைகளும் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு தகுதி உடையது அல்ல. There is a verse that says this in the Bible. இப்படி ஒரு வசனம் சொல்லுகிறது. Read Romans chapter 3 verse 10. ரோமருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அந்தபடியே நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. As it is written, there is none righteous, no, not one. There is none righteous. In English there's extra adjectives there. No, not one. ஆங்கிலத்திலே தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நீதிமான் ஒருவனாகிலும், நீதிமான்களே இல்லை, நீதிமான் ஒருவனாகிலும் இல்லை. There is none that doeth good. நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. Read Psalm 53, சங்கீதம் 53ஆம் அதிகாரம் verse 3. 3ஆம் வசனம். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. Every one of them is gone back, they are altogether become filthy, there is none that doeth good, no, not one. So what we human beings think is good and good enough or qualifies us to get to heaven is actually not good enough. மனிதர்களாகிய நாம்
பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த நல்ல காரியங்கள், நன்மை இந்த எவைகள் எல்லாம் நினைக்கிறோமோ அந்த நன்மைகள் போதுமான அளவுக்கு நன்மைகளாய் அல்ல. So goodness will not take us to heaven. ஆகையினாலே நன்மை நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. What then will take us to heaven? அப்படி என்றால் எது நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியும்? We will come to that a little later. அதை குறித்து நாம் பின்பாக காணலாம். But before that, I want us all to close our eyes for a moment. அதற்கு முன்பாக நாம் யாவரும் கண்களை மூடும்படியாய், நான் ஒரு நிமிடம் கண்களை மூடும்படியாய் நான் விரும்புகிறேன். We just saw that heaven and hell are real. பரலோகம் நரகம் உண்டு, நிஜம் என்பதை நாம் இப்பொழுதுதானே கண்டோம். We don't want these Bible studies just to end up as some philosophy. ஏதோ இந்த வேத பாடங்கள் ஒரு தத்துவத்தின் அடிப்படையில் ஒரு தத்துவத்தை அடையக்கூடியதாக காணப்படக்கூடாது. I believe that as we speak these words, God wants to speak to you. நான் விசுவாசிக்கிறேன், நாங்கள் இந்த வசனங்களை பேச பேச தேவனும் உங்களோடு கூட இந்த வார்த்தைகளால் பேச விரும்புகிறார். You are not only going to hear about heaven, you are going to find the way to go to heaven. நீங்கள் பரலோகத்தை மாத்திரம் குறித்து கேள்விப்பட போகிறதில்லை, பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழியையும் நீங்கள் கேள்விப்பட போகிறீர்கள். We are not here just to convert people to Christianity. We have an important message to give every person listening to us. எங்களுடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் நாங்கள் கிறிஸ்துவ மத மாற்றம் செய்ய விரும்பவில்லை. We want people to hear an important message. எல்லா கேட்கிற ஜனங்களும் இந்த ஒரு முக்கிய செய்தி கேட்க விரும்பும்படி நாங்கள் விரும்புகிறோம். If you are passing by this way and you have just stopped to listen, please stay back till the end, because there are important things that you should listen to, because it's life or death and your decisions are important. இந்த வழியிலே நீங்கள் போய் கொண்டிருக்கும் பொழுது இவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்கலாம் என்று நிற்கிறதான அருமையானவர்களை குறித்து நான் சொல்ல வேண்டிய காரியம், தயவு செய்து கடைசி வரை நின்று வாழ்க்கைக்கு பின்பு மரணத்திற்கு பின்பு ஒரு வாழ்க்கை உண்டு என்பதை குறித்துதான அந்த செய்தி நீங்கள் அறிந்து கொள்ளும்படி விரும்புகிறோம். How many want to go to heaven? எத்தனை பேருக்கு பரலோகத்திற்கு செல்ல விருப்பம்? We all want to go to heaven. நாம் யாவருமே பரலோகம் செல்ல விரும்புகிறோம். Today we must find the way to go to heaven. இன்றைக்கு பரலோகம் செல்லக்கூடியதான வழியை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். It's not a religion. ஒரு மதத்தை அல்ல. It is not a religion. இது ஒரு மதம் அல்ல. The way to heaven is not a religion. பரலோகத்திற்கு போகிறதான வழி ஒரு மதம் அல்ல. It's not a philosophy. அது ஒரு தத்துவமும் அல்ல. It is something else beyond that. அதற்கு மேலாய் காணப்படுகிற ஒரு காரியம். So do continue to listen to us before you leave this place. ஆகையினால் இந்த இடத்தை விட்டு நீ போகும் முன்பாக தயவு செய்து தொடர்ச்சியாய் இந்த செய்தியை கேட்பாயாக. Today the power of eternal life should meet those who are not saved. ரட்சிக்கப்படாதவர்களை இன்றைக்கு அந்த நித்திய ஜீவனின் வல்லமை அவர்களை ரட்சிக்க வேண்டும். Every minute about 100 people are dying. ஒவ்வொரு நிமிடமும் ஏறக்குறைய 100 பேர் செத்துக் கொண்டே இருக்கிறார்கள். Right now as I'm speaking to you, someone has slipped into hell. நான் இப்பொழுது உங்களோடு கூட பேசுகிறதான இந்த க்ஷண பொழுதில் தானே யாரோ சிலர் நரகத்திலே தவறி விழுந்து கொண்டிருக்கிறார்கள். But today in this area of India, the power of eternal life should operate. இந்த இந்தியாவின் இந்த பகுதியிலே இன்றைக்கு தேவனுடைய வல்லமை கிரியை செய்ய வேண்டும். People should be turned back from hell towards heaven. ஜனங்கள் நரகத்திலிருந்து திருப்பப்பட்டு பரலோகத்திற்கு அனுப்பப்பட வேண்டும். How many of you believe in that power to turn people from hell towards heaven? ஜனங்களை நரகத்திலிருந்து திருப்பி பரலோகத்திற்கு திருப்பக்கூடிய வல்லமையை எத்தனை பேர் இங்கே விசுவாசிக்கிறீர்கள்? Put up your hands. உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். Today as you lift up in witness of that power, அந்த வல்லமைக்கு சாட்சியாய் இன்றைக்கு நீங்கள் தூக்கிய கரங்கள், that power is going to operate in our midst today. அந்த வல்லமை நம்முடைய மத்தியில் இன்றைக்கு கிரியை செய்ய போகின்றன. Some people are going to step out from darkness into light. இன்றைக்கு அநேகர் சிலர் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு திருப்பப்பட போகிறார்கள். Some people are going to step out of death into eternal life. சிலர் மரணத்திலிருந்து தப்பி நித்திய ஜீவனை அடைய போகிறார்கள். One more step and they would have stepped into hell, but God is going to bring them out and get them on the road to heaven. ஒரு அடி அவர்கள் இன்னும் வைத்தால் போதும், அவர்கள் நரகத்திலே விழுந்து விடுவார்கள். ஆனால் தேவன் அவர்களை நித்திய ஜீவனுக்கும் பரலோகத்திற்கும் திருப்பிக் கொண்டிருக்கிறார். The presence of God is in this place. தேவனுடைய சமூகம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது. The power to draw souls towards heaven is in this place. ஆத்துமாக்களை
பரலோகத்திற்கு இழுக்கக்கூடிய தேவனுடைய வல்லமை இங்கே இருக்கிறது. As we praise God, நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்க as we speak in tongues, நாம் அந்நிய பாஷையில் பேச this power is going to enter into the souls of men. இந்த வல்லமையானது மனித ஆத்துமாக்களுக்குள்ளாய் பிரவேசிக்க போகிறது. It's going to enter into their life and bring them to life eternal. அநேகருடைய வாழ்க்கைக்குள் பிரவேசித்து அவருடைய ஜீவனை நித்திய ஜீவனுக்குள் கொண்டு வர போகிறது. 1 minute, let's rejoice in the Lord. ஒரு நிமிடம் நாம் கர்த்தரில் களிகூறுவோமாக. 1 minute, let's praise our God. ஒரு நிமிடம் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. Those who have already experienced eternal life, exalt your Savior. யாரெல்லாம் ஏற்கனவே நித்திய ஜீவனை பெற்றிருக்கிறீர்களோ உங்களுடைய இரட்சகரை உயர்த்துங்கள். As you exalt your God, நீங்கள் உங்கள் தேவனை உயர்த்த Jesus said, if I be lifted up, I will draw all men unto me. இயேசு சொன்னார், நான் உயர்த்தப்படும் பொழுது எல்லா மனுஷரையும் என்னை இழுத்துக் கொள்வேன். Right now, as we praise God, நாம் இப்பொழுது கர்த்தரை ஸ்தோத்திரிக்க some soul is being touched. சில ஆத்துமாக்கள் தொடப்பட்டு கொண்டிருக்கின்றன. Darkness is leaving their souls. அவருடைய ஆத்துமாக்களில் இருந்து இருளானது நீங்கிக் கொண்டிருக்கிறது. Eternal life is entering into their spirits. அவருடைய ஆவிக்குள்ளாய் நித்திய ஜீவன் பிரவேசிக்கிறது. God, we praise you, Lord. We praise you. We praise you, Lord, for your power of eternal life, oh God. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Praise you, Lord. Praise you, Jesus. Thank you, Savior. We praise you, Lord. We praise you. We praise you. We praise you. Amen. Hallelujah. Hallelujah. Now we will look at a little about heaven today. இன்றைக்கு நாம் பரலோகத்தை குறித்து ஒரு சில காரியங்களை காண்போம். What is heaven like? பரலோகம் எப்படி இருக்கிறது? Or what is heaven not like? பரலோகம் எப்படி இல்லாமல் இருக்கிறது? We are going to see these things today in brief. அதை நாம் சுருக்கமாய் இன்று காணப் போகிறோம். First of all, I want to tell you a few things about what heaven is not. பரலோகம் என்ன இல்லை என்பதை நான் முதலாவது சொல்ல விரும்புகிறேன். I won't give you references immediately. அதற்காக நான் உடனடியாக உங்களுக்கு வசனங்களை சொல்ல போவதில்லை. But this will be proved when we see what heaven is like through references. நாம் வசனத்தின் மூலமாக பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணும் பொழுது இதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். There are many things to say. I will just say a few. அநேக காரியங்களை சொல்ல உண்டு, ஆனால் சில காரியங்களை சொல்ல விரும்புகிறேன். One, there is no boredom in heaven. பரலோகம் என்கிறதான இடத்தில் நமக்கு அங்க சலிப்பே கிடையாது. In spite of all the entertainments and excitements and pleasures that this world offers, boredom still exists. இந்த உலகத்தில் நீங்கள் பார்க்கும் பொழுது பல கேளிக்கைகளும் பலவிதமான காரியங்களும் நன்றாக அவர்கள் சந்தோஷமாய் இருக்கும்படி இருந்தாலும் அவைகள் எல்லாவற்றையும் அனுபவித்து கடைசியில் அவனுக்கு சலிப்பு தட்டி விடுகிறது. Why? ஏன்? The soul of man is made to experience what is infinite, not what is finite. மனிதனுடைய ஆத்துமாவானது அந்த முடிவில்லாத அந்த காரியத்தை அனுபவிக்கவே உருவாக்கப்பட்டிருக்கிறதே தவிர இந்த முடிவுள்ள காரியங்களை அல்ல. That's why the soul can never be satisfied with anything in this world. ஆகையினால் தான் இந்த ஆத்துமாவானது இந்த உலகத்தில் இருக்கிற எந்த காரியங்களினாலே அது ஒரு காலும் திருப்தி அடைவது இல்லை. You buy a new car, or you go after get a good job, or you earn some money, or you put on a new dress, or you watch a movie. All this has its excitement only for some time. After that, you have to do something else, otherwise boredom will set in. நீங்கள் ஒரு நல்ல காரை வாங்கினாலோ, நல்ல வேலை கிடைத்தாலோ, நல்ல காரியங்களை செய்து நல்ல பொருட்களை நீங்கள் பெற்றுக்கொண்டாலோ, இவைகள் யாவுமே ஒரு திருப்தியை கொஞ்ச நேரம் கொடுத்துவிட்டு அதற்கு பின்பு திரும்பமாக அந்த அதிருப்தி தொடர்கிறது. Only heaven can satisfy our souls. ஆனால் பரலோகம் மாத்திரமே நம்முடைய ஆத்துமாவை திருப்தி செய்ய முடியும். When I was young, I was thinking about what heaven would be like. நான் சிறுவனாக இருந்த பொழுது பரலோகம் எப்படி இருக்கும் என்று நான் யோசித்து பார்த்து கொண்டிருந்தேன். I had my own imagination about heaven. பரலோகத்தை குறித்து எனக்கு சொந்த கற்பனைகள் உண்டாயிருந்தது. In heaven I thought there'll be all mountains and green grass, beautiful scenery. நான் நினைத்தது என்னவென்றால் பரலோகத்திலே நல்ல மலைகளும் பசும் புல்களும் அப்படி நன்றாக பார்க்கக்கூடிய நல்ல காட்சிகளுமாய் இருக்கும் என்று நினைத்தேன். Birds flying in the air.
அங்கே பறவைகள் நன்றாக பறந்து கொண்டும், people running about here and there, sitting under every tree. There will be benches where people can relax. ஒரு இடத்திலும் நல்ல மரங்கள் இருக்கும், அதற்கு கீழே நாற்காலிகள் இருக்கும், அங்கே ஜனங்கள் உட்கார்ந்து நன்றாக இளைப்பாறிக் கொண்டிருப்பார்கள் என்று நினைத்தேன். How long can you sit under a tree and relax? எவ்வளவு நேரம் ஒரு மரத்திற்கு கீழே உட்கார்ந்து கொண்டு இளைப்பாரியே கொண்டிருக்க முடியும்? But on the other side, maybe in groups, in many groups, we'll all sit together and say hallelujah, praise the Lord. மற்ற பக்கத்தில் ஒரு மரத்திற்கு கீழாக ஒரு கூட்டம் உட்கார்ந்து கொண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்று சொல்லிக் கொண்டிருப்பார்கள். And we'll be singing songs. அங்கே பாடிக்கொண்டிருப்பார்கள். But how long are we going to sing songs and say praise the Lord, praise the Lord? எவ்வளவு நேரம் இந்த கூட்டம் உட்கார்ந்து பாட்டு பாடிக்கொண்டே இருக்கும், அந்த கூட்டம் உட்கார்ந்து கொண்டு அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும். Early morning 4 o'clock itself, getting up and saying praise the Lord till 5 o'clock itself is a big strain for many people. You're going to do that in eternity, all the time, forever and ever. Hallelujah. I was thinking, oh, that's going to be boring then. நான் நினைத்தது என்னவென்றால், அதிகாலை 4 மணிக்கே நாம் எல்லாரும் எழுந்து 5 மணி வரை அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்று சொல்வதே நமக்கு மிக கஷ்டமாக இருக்கிறதே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே பரலோகத்திற்கு போய் ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொண்டு நித்தியமாக இப்படியே சொல்லிக் கொண்டிருந்தால் பரலோகம் ஒருவேளை எனக்கு போர் அடிக்குமோ என்று நினைக்க ஆரம்பித்தேன். So that's also not so nice. ஆகினாலே அதுவும் கூட நன்றாக இல்லை. They said heaven is a very glorious place. சொல்லுகிறார்கள் பரலோகம் ஒரு மகிமையுள்ள இடம். Maybe there might be 100 more focus lights than this there in every place. அப்படி என்றால் இப்படி வைத்திருக்கிறார்கள் இந்த பெரிய விளக்குகளை போல அங்க நூற்றுக்கணக்கான விளக்குகள் காணப்படுமோ என்று நினைத்தேன். How long am I going to enjoy that glory? இந்த மகிமை நான் எவ்வளவு காலம் அனுபவிக்க முடியும்? So if you're going to think about heaven only in this angle, இந்த கண்ணோட்டத்தோடு கூட நீங்கள் பரலோகம் இப்படி இருக்கும் என்று நினைப்பீர்களே ஆகில், we are trying to measure heaven with what happens here on earth amongst ourselves. நமக்குள்ளே நம்முடைய பூமியில என்ன நடக்கிறதோ அந்த காரியத்தை வைத்தே பரலோகத்தில் நடைபெறக்கூடிய காரியங்கள் யாவற்றையும் நாம் ஒரு கட்டுக்குள்ளாய் ஒரு அளவுக்குள்ளாய் கொண்டு வருகிறோம். But one thing I want to tell you, ஆனால் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். heaven is not boring. பரலோகம் என்பது ஒரு காலம் அது போரடிக்கிற இடமே இல்லை. We will come to that later on. அதை குறித்து நாம் பின்பாக காணலாம். Secondly, இரண்டாவதாக, there is no disappointment in heaven. பரலோகம் என்கிறதான இடத்திலே ஒரு நாளும் ஏமாற்றம் என்கிறதான ஒரு காரியம் இல்லை. That is, when you go to heaven, நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது you will go with great expectations. ஒரு பெரிய எதிர்பார்ப்புகளோடு கூட தான் நீங்கள் பரலோகத்திற்கு போவீர்கள். But when you enter there and look around, நீங்கள் பரலோகத்திற்கு போய் அங்கே இங்கும் அங்குமாய் சுற்றி பார்க்கும் பொழுது, you're not going to say, this is heaven, is it? I thought something else. நீங்கள் இப்படி சொல்ல போகிறதில்லை, ஓ இவ்வளவுதானா பரலோகம், நான் என்னவெல்லாம் யோசித்தேனே என்று சொல்ல போகிறதில்லை. It's never going to be like that. அது அப்படி ஒரு காலம் இருக்க போகிறதில்லை. Like the Queen of Sheba said, ஆனால் ஷேபா ராணி சொன்ன காரியம் என்ன? I thought what they are telling me is exaggeration, but when I came and saw it, only I realized not even half was told to me. அவள் நினைத்தால் அவர்கள் சொல்லுகிறவர்கள் யாவுமே அதில் பாதி கூட இங்க இருக்காது என்று நினைத்தாள். ஆனால் வந்து பார்த்தால் they had not told only even half. அவர்கள் சொன்னது இதில் கண்டதில் பாதியை கூட சொல்லவில்லை என்று சொல்லுகிறாள். So when you go to heaven, it's going to be much more than what you think. ஆகையினாலே நீங்கள் பரலோகத்திற்கு போகும் பொழுது நீங்கள் நினைத்து பார்ப்பதை காட்டிலும் அதிகமாய் அங்கே காண போகிறீர்கள். Thirdly, மூன்றாவதாக, there is no nostalgia in heaven. That means there is no there are some things which you can look back and feel happy about, but now you don't have it with you. நீங்கள் பரலோகத்திற்கு போன பின்பு நல்ல, அதாவது நாஸ்டல்ஜியா என்கிற வார்த்தையின் அர்த்தம் என்னவென்றால் ஒரு நல்ல காரியங்கள் நடந்திருக்கலாம் பழங்காலத்தில், அந்த காரியம் இனி வரப்போகிறதில்லை. அந்த நினைவை நினைத்து நினைத்து நீங்கள் ஏங்குகிற அந்த அனுபவம் இல்லை. For example, உதாரணமாக, you may be very happy about your childhood. நீங்களுடைய பிள்ளையாயிருந்த அந்த சிறு பிள்ளையாயிருந்த காலத்தை குறித்து மிக சந்தோஷமாயிருப்பீர்கள். So when you think about your childhood, you feel very happy about those good old days, but you can never enjoy childhood hereafter. நீங்கள் அந்த சிறு பையனாய் இருந்த அந்த நல்ல நாட்களை நினைத்து அந்த நல்ல அனுபவத்தை நினைத்து பார்ப்பீர்கள். ஆனால் ஒரு காலமும் அந்த அனுபவம் உங்களுக்கு திரும்ப வரப்போகிறதில்லை. So it's a sad memory about the good past. ஆகையினாலே அது துக்கமான ஞாபகங்கள், நல்ல பழங்காலத்தை குறித்ததான துக்க ஞாபகங்கள். In heaven there is no nostalgia or sad feeling about the past. ஆகையினாலே பரலோகத்திலே அப்படிப்பட்டதான நினைவுகள்,
பழங்காலத்தை குறித்த நன்மையான அந்த துக்கமான ஞாபகங்கள் ஒரு காலம் வராது. When we come to what heaven is like, we will see more about this. பரலோகம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் காணும் பொழுது இப்பொழுது சொன்ன காரியத்தை குறித்து நாம் தெளிவாய் காணலாம். Now what is heaven like? இப்பொழுது பரலோகம் எப்படி இருக்கிறது? Read Psalm 17 verse 15. சங்கீதம் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். நானோ நீதியில் உம்முடைய முகத்தை தரிசிப்பேன், நான் விழிக்கும் போது உமது சாயலால் திருப்தியாவேன். As for me, I will behold thy face in righteousness. I shall be satisfied when I awake with thy likeness. I shall be satisfied. நான் திருப்தியாவேன். Heaven is a place that will satisfy all the emotions of every human being. எல்லா மனுஷரின் சகல எழுச்சிகளையும் பரலோகம் மாத்திரமே திருப்தி செய்யும். For example, உதாரணமாக one person will like red, another person will like black. ஒருவருக்கு சிவப்பு நிறம் பிடிக்கும், இன்னொருவருக்கு கருப்பு நிறம் பிடிக்கும். One person will like one food stuff, another person will like another food stuff. ஒருவருக்கு இந்த சாப்பாடு பிடிக்கும், மற்றவர்களுக்கு அந்த சாப்பாடுகள் பிடிக்கும். Each person's tastes differ. ஒவ்வொருவனுடைய அந்த ருசியும் வித்தியாசமாய் இருக்கிறது. But heaven is a place that will satisfy every human being who gets there. ஆனால் பரலோகமோ அங்கு செல்கிற சகல மனுஷரையும் அது திருப்தியாக்க கூடியதாய் இருக்கிறது. So all the emotions that a man can have can be fully and truly and eternally satisfied through when we enter into heaven. ஆகையினாலே ஒரு மனிதர்களுக்கு இருக்கிறதான சகல எழுச்சிகள் யாவையும் அந்த பரலோகத்திலே அவன் திருப்தியாக ருசித்து நித்தியமாய் அனுபவிக்க முடியும். We had a pastor called Pastor Don. நமக்கு பாஸ்டர் டான் தான் ஒரு பாஸ்டர் இருந்தார்கள். He had a near death experience. அவர்களுக்கும் கூட அந்த மரண தருவாய் வரைக்கும் சென்றதான அந்த அனுபவங்கள் உண்டு. His soul left him and he was taken up into great heights. அவருடைய ஆத்துமாவுடைய சரீரத்தை விட்டு மிக உயரங்களுக்கு அது தூக்கி செல்லப்பட்டது. And he said, as I went higher and higher, a point came where I experienced joy that could not be described by words. அவர் சொன்னார், இப்படி நான் உயர உயர செல்லும் பொழுது வார்த்தைகளால் வர்ணிக்க கூட அளவில்லாத அளவிற்கு அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷத்தை நான் அங்கே அனுபவித்தேன் என்று சொன்னார். That's why the Bible says the joy of heaven is joy unspeakable. ஆகையினால் தான் வேதம் சொல்லுகிறது பரலோகத்தின் சந்தோஷமானது வார்த்தைகளால் விவரிக்கப்பட முடியாததாய் இருக்கிறது. It's something that you cannot tell with words. There are no words in our human languages to describe the joy of heaven. அந்த பரலோகத்தின் சந்தோஷத்தை வர்ணிக்க நம்முடைய மனுஷருடைய பாஷைகளில் வார்த்தைகளே இல்லை. Now we have certain other emotions that we can express like surprise. நமக்குள்ளே பலவிதமான எழுச்சிகள் காணப்படுகின்றன. அவைகளில் ஒன்றுதான் ஆச்சரியம். Suppose you're traveling in a bus. உதாரணமாக நீங்கள் ஒரு பேருந்தில் பயணம் செய்வீர்களே ஆகி and you befriend the one next to you. உங்களுக்கு பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறவர்களோடு கூட நீங்கள் சிநேகிதம் பிடிக்க தொடங்கின பொழுது and in the course of your conversation you realized he was your classmate who was studying with you 20 years ago. அப்படி நீங்கள் அவரிடத்தில் புதிதாக யாரோ உட்கார்ந்திருக்கிறார், அவரோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். பேசதான் விளங்குகிறது 20 ஆண்டுகளுக்கு முன்பாய் நான் படித்ததான் அதே என்னுடைய வகுப்பில் தான் இவரும் படித்தார் என்று நீங்கள் அறிந்த மாத்திரத்தில் you will say, what a surprise, என்ன ஆச்சரியமா இருக்கிறது என்று சொல்வீர்கள் அல்லவா? So that's called surprise. அதுதான் ஆச்சரியம். In heaven also there will be many surprises. பரலோகத்திலும் கூட பல ஆச்சரியங்கள் உண்டு. Some people we think will never go to heaven, you will see them there. நாம் சிலரை பார்த்து நினைப்போம் இவர்கள் ஒரு காலம் பரலோகம் செல்ல மாட்டார்கள் என்று. ஆனால் நீங்கள் அங்கே சென்ற பிறகு அவர்களை பரலோகத்தில் பார்ப்பீர்கள். Some people you think you'll surely see in heaven, you won't find them there. சிலரை நீங்கள் நினைத்திருப்பீர்கள் இவர்களை கண்டிப்பாக நான் பரலோகத்தில் பார்ப்பேன். அப்படி நீங்கள் பரலோகத்திற்கு போன பொழுது அவர்கள் அங்கே இல்லை. So there will be surprises like that in heaven. ஆகையினால் இப்படிப்பட்ட ஆச்சரியங்கள் பரலோகத்தில் காணப்படுகின்றன. We have many questions that don't have answers right now. இப்பொழுது நமக்கு अनेक கேள்விகள் உண்டு, அதற்கு சரியான பதில்கள் இல்லை. But when you go to heaven and Jesus answers our questions, we are going to be surprised at the answers he gives. நாம் பரலோகத்திற்கு போன பொழுது நாம் இருக்கிறதான இந்த கேள்விகள் யாவற்றிற்கும் இயேசுவானவர் தாமே பதில்களை தரும் பொழுது
அந்த பதில்களினாலே நாம் ஆச்சரியம் அடைவோம். When you go to heaven and you receive the rewards, our rewards in heaven, நாம் பரலோகத்திற்கு போன பின்பு நாம் நம்முடைய பிரதிபலன்களை பெறும் பொழுது we are going to be surprised. அதை குறித்து நாம் ஆச்சரியம் அடைவோம். Lord, all this for me, are you sure? ஆண்டவரே, இப்படி பிரதிபலன்களை எனக்கு தருகிறீரே, இது எனக்கு தானா? நீ சரியாய் பார்த்தீரோ? So God is going to shower us with so many rewards that we realize that we are not worthy to get it all. தேவன் நமக்கு தருகிறதான அந்த பிரதிபலன்களை நாம் காணும் பொழுது அந்த பிரதிபலன்களுக்கு நாம் தகுதியே இல்லை என்பதை நாம் உணரப் போகிறோம். We are going to be surprised in heaven. நாம் பரலோகத்திலே ஆச்சரியங்களால் அடைய போகிறோம். There's another emotion called wonder. இன்னும் ஒரு எழுச்சி உண்டு, அதுதான் அதிசயம். There are some things that we will wonder at. சில காரியங்களை குறித்து நாம் அதிசயம் அடைவோம். For example, you look at this scenery here. இங்கே காண்கிறதான இந்த காட்சியை பாருங்கள். Maybe we here may not wonder at it, but people who have never seen the sea will wonder at such a scene. இந்த படத்தை பார்த்து நாம் ஒருவேளை அதிசயம் அடையாமல் இருக்கலாம். இதை காணாதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு படத்தை பார்க்கும் பொழுது அதிசயம் அடைந்து விடுவார்கள். The silhouette of those coconut trees against the red sky. அந்த நீங்கள் ஒரு அந்த மரத்தின் இந்த படத்திலே பார்க்கும் பொழுது அந்த மரத்தின் அடியிலே காணப்படுகிறதான அந்த நிழற்படத்தை, the golden glow of the sun against the evening sky. மாலை வேளையில் வானத்தில் மேகத்தில் காணப்படுகிறதான அந்த சூரிய அந்த பிரகாச வட்டம். Look at the clouds in the sky moving from red to black like the work of an artist. அந்த வானத்தை நீங்கள் மாலை பார்க்கும் பொழுது பாருங்கள், அந்த மேகம் எப்படி ஒரு வரைகிறவன் நன்றாக வரைகிறானோ அதுபோல ஆரஞ்சு நிறத்திலிருந்து தான் இந்த மேகங்கள் கருப்பு நிறமாக மாறிக்கொண்டிருக்கிறது. It makes you wonder. இதையெல்லாம் காணும் பொழுது நம்மை அதிசயமாய் பார்க்க விரும்புகிறது. You must realize that these emotions are only there for human beings, not for animals. நீங்கள் இந்த காரியங்களை அவற்றை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொன்ன இந்த எழுச்சிகள் யாவும் மனிதர்களுக்கு மாத்திரமே உண்டே தவிர மிருகங்கள் ஒரு நாளும் இந்த எழுச்சிகளுக்கு அவர்களுக்கு இல்லை. You look at these pictures, you will say, wow, so beautiful. நீங்கள் இந்த படத்தை ஒரு நல்ல காட்சி கண்ட பின்பு என்ன அழகாக இருக்கிறது என்று அதிசயம் அடைந்து விடுகிறீர்கள். But you take a printout of this picture and show it to a cow. நீங்கள் இந்த படத்தை ஒரு நன்றாக போட்டோ படம் எடுத்து அதை நீங்கள் கொண்டு போய் ஒரு மாட்டிற்கு காட்டுவீர்களே ஆகில், it won't say wow, it will open its mouth and eat up the photograph. அது பார்த்து அழகாக இருக்கிறது வாயை திறக்காது, மாறாக நேராக வாயினால் வந்து அந்த காகிதத்தை பிடித்து நன்றாக அசை போட்டு விடும். So they don't appreciate wonder and surprise. ஆகினாலே மிருகங்கள் ஒரு காலம் அதிசயங்களை குறித்தும் ஆச்சரியங்களை என்றதான எழுச்சிகள் அடையவே முடியாது. Why has God put these emotions into us? ஆனால் தேவன் ஏன் நமக்கு மாத்திரமே இந்த எழுச்சிகளை நமக்குள் வைத்திருக்கிறார்? Because when we go to heaven, we will appreciate heaven. ஏனென்றால் நாம் பரலோகத்திற்கு போன பின்பு பரலோகத்தை நாம் அதிசயமாய் ஆச்சரியமாய் பார்க்கும்படியாக only human beings will be able to understand and admire the beauties of heaven. பரலோகத்தின் அந்த அழகுகளை மனிதகுலம் மாத்திரமே கண்டு ஆச்சரியம் அதிசயம் அடைய முடியும். There is another emotion in us. நமக்குள்ளே இன்னும் ஒரு எழுச்சி உண்டு. It's the longing to know the unknown. தெரியாத ஒன்றை அறிந்து கொள்ளும்படியாக அந்த தூண்டுதல். A curiosity to know what is beyond, what is unknown to you. நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும்படி அப்படி தேடுதலான ஒரு தேடுதல். That's an emotion in every human being. அதுதான் மனிதர்களுக்குள்ளாக இருக்கு, அதுவும் ஒரு எழுச்சியாக இருக்கிறது. As evidence, நிருபமாக right now, இப்பொழுதுதானே in all of you, உங்கள் எல்லாருக்குள்ளும் there is something that you want to know. ஏதோ ஒன்றை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி ஒரு தேடுதல் உங்களுக்குள் இருக்கிறது. Something in this sermon that was left unfinished. இந்த செய்தியில் ஏதோ ஒரு காரியம் இன்னும் முடிவடையாமல் இருக்கிறது. Something that you think needs to be mentioned. ஏதோ ஒரு காரியத்தை இவர் சொல்லித்தான் ஆக வேண்டும் என்று அந்த காரியத்தை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். Can anyone say what is that? அது என்ன என்று யாராகிலும் சொல்ல முடியுமா? Something in the course of the sermon which I have not said, but it is there in your minds. இந்த பிரசங்கத்தினூடாய் ஒரு காரியத்தை நான் இன்னும் சொல்லவில்லை, அதை சொல்ல மாட்டேனோ என்று சொல்லி உங்களுடைய மனதிலே
ஒரு தேடுதல் காணப்படுகிறது. அது அந்த காரியம் என்ன? Anyone? I said something in the beginning. நான் தொடக்கத்தில் ஒன்றை சொன்னேன். It was one of the first sentences that I said after the sermon began. பிரசங்கம் தொடங்கிய முதல் வாக்கியங்களில் தானே இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். I said, I want to tell a very interesting story. மிக மிக எல்லாருக்கும் விருப்பமான ஒரு கதையை சொல்ல நான் விரும்புகிறேன் என்று சொன்னேன் அல்லவா? But I haven't said the story. நான் இன்னும் கதையை சொல்லவே இல்லை. And unfortunately, I'm not going to tell the story also. துரதிர்ஷ்டவசமாக நான் இன்றைக்கு அந்த கதையை சொல்ல போவதும் இல்லை. Now, what happens is when that statement was made, from then, for those who heard that statement, there will always be a consciousness, a longing to know, what is that? He forgot? அந்த கதை சொல்லுவேன் என்று அவர் தொடக்கத்திலே நான் சொன்ன மாத்திரத்தில் தானே சிலருக்குள் ஒரு தேடுதல் மனதிலே தூண்ட ஆரம்பிக்கிறது. ஏதோ ஒன்று கதை சொல்லுகிறேன் என்று சொன்னாரே, அதை அவர் மறந்து விட்டாரோ, அதை சொல்ல மாட்டாரோ என்கிறதான ஒரு தேடுதல். So this shows there is a longing in us to know what is unknown. நமக்கு தெரியாத ஒரு காரியத்தை தெரிந்து கொள்ளும்படி நமக்குள் இருக்கிறதான அந்த ஏக்கம். I used to wonder why does God play hide and seek with heaven and hell? Why doesn't he just show everyone one glimpse of heaven, one glimpse of hell? நான் அடிக்கடி நினைப்பதுண்டு, ஏன் தேவன் இந்த ஒளிவு மறைவு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கிறார்? பரலோகத்தையும் நரகத்தையும் ஒரு காட்சியாக மனிதருக்கு அப்படி காட்டி விட்டு போயிருக்கலாமே. Take them to heaven one glimpse, take them to hell one glimpse, then put them back to earth. ஜனங்களை தூக்கி அப்படி நேராக கொண்டு போய் பரலோகத்தை ஒரு காட்சியை காண செய்துவிட்டு நரகத்தின் காட்சியை காண செய்துவிட்டு கொண்டு வந்து இறக்கி விட்டிருக்கலாமே. Why? ஏன்? Many reasons, but one reason is அநேக காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று, he wants us to keep longing for the unknown. That's why he doesn't show it to us. ஏன் அவரை அவர் நமக்கு இன்னும் காட்டாமல் இருக்கிறார் என்றால், நமக்குள்ளே அந்த ஏக்கம், அறியாத அந்த காரியத்தை தெரிந்துவிட மாட்டோமோ என்கிறதான அந்த ஏக்கத்தை இன்னும் நமக்குள் பெருக செய்யும்படியாக. When you give a gift to your friend on your birthday, why do you wrap it with wrapping paper? நீங்களுடைய நண்பருக்கு அவருடைய பிறந்த நாளில் தானே ஒரு பரிசு பொருளை தரும் பொழுது அதை நன்றாக ஒரு பேப்பரினாலே நன்றாக அதை சுற்றி அப்படி பேப்பரால் ஒட்டி நாம் கொடுக்கிறோம். One reason is an emotion is created, for a longing is created to know what is inside. அதில் அநேக காரணங்கள் உண்டு. அதில் ஒன்று என்னவென்றால், அதற்குள்ளே என்ன இருக்கிறது என்று அவர் அறிந்து கொள்ள அந்த ஏக்கத்தை இன்னும் தூண்டி விடும்படியாக. So heaven is going to satisfy that longing. ஆகினாலே பரலோகமானது அந்த ஏக்கங்களை திருப்தி செய்ய போகிறது. So we wonder what heaven is going to be like. Keep wondering. பரலோகம் எப்படி இருக்கும் என்று நாம் ஆச்சரியமாய் அப்படி நாம் பார்க்கும் பொழுது அதை குறித்து இன்னும் நாம் ஆச்சரியம் அடைந்து கொண்டே இருக்க வேண்டும். When we get there, we are going to be wondering even more. நாம் பரலோகத்தை சென்று அடையும் பொழுது இப்பொழுது அடைந்த ஆச்சரியங்களுக்கும் மேலாய் நாம் அங்கே இன்னும் அதிக ஆச்சரியங்களால் பார்க்க போகிறோம். Next, what is heaven like? அதற்கு பின்பு பரலோகம் எப்படி இருக்க போகிறது? அடுத்தபடியாக Revelation 21:5. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார். பின்னும் அவர், இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையுமானவைகள், இவைகளை எழுது என்றார். And he that sat upon the throne said, Behold, I make all things new. And he said unto me, Write, for these words are true and faithful. In heaven, basically, there are three places. அடிப்படையாக பரலோகத்திலே 3 இடங்கள் காணப்படுகின்றன. New earth, new heaven, new Jerusalem. புதிய பூமி, புதிய வானம், புதிய எருசலேம். Here we see God saying, I make all things new. இங்கே தேவன் சொல்கிறார், இதோ நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன். And you see these three places all prefixed by new. இந்த 3 காரியங்களுமே புதிது, புது, புது என்று சொல்லப்படுகிறது. So what does that mean? அதனுடைய அர்த்தம் என்ன? Everything is going to be new in heaven. பரலோகத்திலே சகலமும் புதிதா இருக்க போகின்றன. That new is in two ways. அந்த புதிதாகுதல் 2 வழிகளில் நடக்கும். One, all that exists in heaven will never grow old. பரலோகத்தில் காணப்படுகிற யாவும் ஒரு காலம் அது பழமை அடையாது. Today New Delhi, New York and New Zealand are all old. இன்றைக்கு புது டில்லி, இந்த நியூயார்க் பட்டினம், நியூசிலாந்து பட்டினங்கள் இவை யாவுமே பழமையானவைகளாய் மாறிக்கொண்டு வருகின்றன. New earth and new heaven and new Jerusalem will never grow old. ஆனால் புதிய பூமியும் புதிய வானம் புதிய எருசலேமும் ஒரு காலம் அது பழமை அடைவதில்லை. Secondly, இரண்டாவதாக, we are going to see new things in heaven that we have never seen or even imagined while on earth. நாம் இந்த பூமியில் இருக்கும் பொழுதுதானே
நினைத்து கூட எண்ணி கூட பார்க்க கூடாத அப்படிப்பட்ட புதிய காரியங்களை நாம் பரலோகத்திற்கு சென்ற பின்பு We are காணப்போகிறோம். going to listen to new definitions of new substances in heaven. பரலோகத்தில் இருக்கிறதான காரியங்களை குறித்ததான புதிய காரியங்களை நாம் கேட்க We're போகிறோம். going to heaven and we're going to ask Jesus, Lord, what's that? நாம் பரலோகத்திற்கு போய் ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே இது என்ன, What's this? இது என்ன? So many new things are going to be there in heaven. பரலோகத்திலே அநேக புதிய காரியங்கள் காணப்பட போகின்றன. Things that we have never seen. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் கண்டதும் இல்லை. That's why in the key verse we read, I hath not seen, nor ear heard, neither has entered into the imaginations of the heart what God has prepared for those who love him. தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை கண்கள் கண்டதும் இல்லை, காதுகள் கேட்டதும் இல்லை, அவனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றினதும் இல்லை. So God is preparing something very, very new for human beings who have a close relationship with God. தேவனோடு கூட நெருங்கிய உறவு வைத்திருக்கிறதான மனிதர்களுக்கு தேவன் அநேக காரியங்களை ஆயத்தம் செய்து கொண்டிருக்கிறார். Not only that, அது மாத்திரமல்ல, like I used to imagine, as I told you, so we'll be sitting under green trees and relaxing, but that's not going to be the case in heaven. நான் ஏற்கனவே சென்னை நான் சிறுவனாய் இருந்தபொழுது யோசித்தது வண்ணமாக பரலோகத்திற்கு போய் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து அந்த பசுமையான புல்களின் மத்தியில் உட்கார்ந்திருப்போம் என்று சொன்னேனே, அது அப்படி இருக்க போகிறதும் இல்லை. We are going to be very busy in heaven. பரலோகத்திலே நாம் மிக அலுவலாய் இருக்க போகிறோம். The Bible says his servants shall serve him. வேதம் சொல்லுகிறது அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவிப்பார்கள். You read that in Revelation 22. அதை நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறீர்கள். That means there is work in heaven. அதிலிருந்து நாம் விளங்கிக் கொள்கிறோம் பரலோகத்திலே வேலைகள் உண்டு. There is ministry in heaven. பரலோகத்திலே ஊழியங்கள் உண்டு. Not only that, அது மாத்திரமல்ல, there is growth and development and expansion in heaven. பரலோகத்திலே வளர்ச்சி விரிவாக்கம் உண்டாக போகிறது. Read Isaiah chapter 9. ஏசாயா 9ஆம் அதிகாரம் and read verse 7. 7ஆம் வசனம். தாவீதின் சிங்காசனத்தையும் அவனுடைய ராஜ்யத்தையும் அவர் திடப்படுத்தி அதை இது முதற் கொண்டு என்றென்றைக்கும் நியாயத்தினாலும் நீதியினாலும் நிலைப்படுத்தும்படிக்கு அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்துக்கும் அதன் சமாதானத்துக்கும் முடிவில்லை. சேனைகளின் கர்த்தர் Of the increase of his government and peace there shall be no end. Of the increase of his government there shall be no end. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கம் எப்பொழுதும் உண்டாயிருக்கும், அதற்கு முடிவில்லை. What does that mean? அதன் அர்த்தம் என்ன? It doesn't say his government is an endless government. அவருடைய கர்த்தத்துவமானது முடிவில்லாத கர்த்தத்துவம் என்று சொல்லவில்லை. It says the increase of the government is endless. அவர் சொன்ன காரியம் அவருடைய கர்த்தத்துவமாகிய அரசாங்கமானது அது கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை. அவருடைய கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு முடிவில்லை. So that means it's not an endless government like going from age to age. It's endless expansion. It's endless development. ஆகினாலே ஏதோ முடிவுள்ள ஒரு கர்த்தத்துவத்தின் முடிவு வருகிறது என்ற அர்த்தமல்ல, அந்த கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கு ஒரு காலம் முடிவே வருவதில்லை. So it's not only an endless government, it's an endless growth as well. அது முடிவில்லாத கர்த்தத்துவம் மாத்திரமல்ல, அந்த கர்த்தத்துவத்தின் பெருக்கத்திற்கும் முடிவே இல்லை. So there's going to be growth and development and expansion in heaven eternally, endlessly. ஆகையினாலே பரலோகத்திலே வளர்ச்சியும் பெருக்கமும் நித்தியமாய் காணப்பட போகிறது. Not only that, அது மாத்திரமல்ல, heaven is going to be everybody's home. If a man gets there, it's going to be his home. பரலோகமானது ஒரு மனிதன் பரலோகத்திற்கு செல்வானேயாகில் அது மனிதர்கள் தங்கக்கூடிய அந்த இல்லமாய் அது மாறப்போகிறது. For example, we all have our homes. உதாரணமாக நம் யாவருக்குமே நமக்கு இல்லங்கள் உண்டு. No matter how much you study in hostel and how much you like to be there, no matter how many friends are there, there's nothing as sweet as home, isn't it? நாம் என்னதான் போய் கல்லூரியிலே அல்லது விடுதியிலே தங்கி மற்றவர்களோடு கூட சேர்ந்து நன்றாக படித்தாலும் தங்கி இருந்தாலும் சரி, நாம் தங்குறதான அந்த வீடு அந்த இல்லத்தை போல் ஒன்றும் அமையாதல்லவா? So just like that, heaven is going to be a home if we get there. அதே வண்ணமாக பரலோகமும் நாம் அங்கே செல்லும் பொழுது அது நாம் தங்குகிறதான சொந்த வீடாய் இல்லமாய் அது மாறப்போகிறது. No person who goes to heaven will be homesick. அந்த பரலோகத்திற்கு போகிற ஒருவனும் வீட்டை குறித்து அந்த கவலை ஒரு காலம் வராது. No one who has ever had a peep into heaven has ever wanted to come back from there. பரலோகத்தை எட்டி பார்த்த ஒருவரும் கூட திரும்பவுமாய் பூமிக்கு வர விரும்பினதே இல்லை. Heaven is so beautiful,
it overwhelms them that they forget their family, their parents, their dear ones, their home and their education. They just want to be there all the time. பரலோகமானது அவ்வளவு அழகு நிறைந்ததான இடமாயிருக்கிறபடினாலே, அந்த அழகு அவர்களை தழுவிக் கொண்டிருந்தபடினாலே, ஒரு காலம் அந்த சமயத்தில் தன்னுடைய வீட்டையோ குடும்பத்தையோ இங்கிருக்கிற காரியம் ஒன்றையும் குறித்து அவள் ஒரு காலம் நினைவிலும் கொள்வதில்லை, கவலையும் கொள்வதில்லை. There was a missionary who went to Africa. ஆப்பிரிக்க தேசத்திற்கு ஒரு சுவிசேஷகர் சென்றார். And he served there for many years, for about 25 years. 25 ஆண்டுகளுக்கு மேலாய் அவர் அங்கு ஊழியம் செய்தார். He served in the African jungles amongst tribal people. அங்கே இருந்ததான ஆப்பிரிக்க தேசத்திலே காடுகளில் இருக்கிறதான அந்த ஆதிவாசிகளின் மத்தியிலே அவர் ஊழியம் செய்தார். Then after that, after 25 years of roughing it out in Africa, அந்த 25 ஆண்டு காலம் அப்படி ஊழியம் செய்துவிட்டு he was coming back to his hometown to America by ship. திரும்பமாக தன்னுடைய சொந்த வீடாகிய வீடு இருக்கிறதான அந்த அமெரிக்க தேசத்திற்கு அவர் கப்பலின் மூலமாய் திரும்பி வந்தார். In the same ship the president of America was coming. அதே கப்பலில் தானே அந்த அமெரிக்க ஜனாதிபதியும் அதிலே பிரயாணம் செய்தார். He had gone there for 3 weeks of hunting. இந்த ஆப்பிரிக்க காடுகளுக்கு இந்த அமெரிக்க ஜனாதிபதி 3 வாரம் அந்த காடுகளின் வேட்டை என்கிறதான ஒரு கேளிக்கைக்காக போயிருந்தார். And while he was coming back, அப்படி அவர் திரும்பி வரும்பொழுது, as the ship entered the harbor, இப்பொழுது இந்த கப்பலானது துறைமுகத்தை அடையும் பொழுது, there were bands waiting to welcome the president. இப்பொழுது ஜனாதிபதி இந்த கப்பலில் வருகிறபடினாலே மேள வாத்தியங்கள் யாவும் வாசிக்கும்படி ஆயத்தமாய் தரையில் காணப்பட்டன. And with a 21 gun salute they welcomed the president. 21 துப்பாக்கி முழக்கங்களோடு கூட ஜனாதிபதியை வரவேற்கிறார்கள். This missionary felt very sad. இப்பொழுது இந்த சுவிசேஷகர் இதை கண்டு மிக துக்கமடைந்தார். Lord, what is this? ஆண்டவரே, இது என்ன? 25 years I served you in the jungles of Africa amongst missionaries. I come back, there's no one to welcome me. But this president goes to Africa for 3 weeks of leisurely hunting. He comes back and here's a band welcoming him. Is this fair, Lord? ஆண்டவரே, இது என்ன? நான் 25 ஆண்டு காலமாய் அந்த ஆப்பிரிக்க காடுகளுக்கு சென்று அங்கே இருக்கிற ஆதிவாசிகளுக்கு உமக்காய் நான் ஊழியம் செய்து திரும்பி வரும்பொழுது வரவேற்க ஒன்றையும் காணோம். ஆனால் இந்த ஜனாதிபதியை நீர் பாரும், அவர் இந்த ஆப்பிரிக்க காடுகளுக்கு 3 வாரம் வேட்டையாடுதல் என்கிறதான விளையாட்டிற்கு வந்துவிட்டு அவர் திரும்பி வருகிறார். இவரை வரவேற்க இப்படி மேளதாள வாத்தியங்கள், இது நியாயமோ என்று அவர் ஆண்டவரை பார்த்து கேட்டார். When I come home, there's no one to welcome me. He comes home, there's a big crowd to welcome him. நான் என்னுடைய சொந்த தேசத்திற்கு திரும்பி வரும்பொழுது என்னை வரவேற்க ஒருவரும் இல்லை. இந்த ஜனாதிபதிக்கோ இத்தனை பேர்கள் இருக்கிறார்கள். Then he heard a voice. அப்பொழுது அவருக்கு ஒரு சத்தம் கேட்டது. You are not yet come home. நீ இப்பொழுதும் நீ திரும்பி, இது அல்ல என்னுடைய வீட்டிற்கு நீ திரும்பி வந்த காரியம். You have not yet come home. நீ இன்னும் வீட்டுக்கு திரும்பி வரவில்லை. In other words, மற்ற வார்த்தைகளில், that missionary's home is not America, it's heaven. அந்த சுவிசேஷகனின் வீடு, அந்த சொந்த இல்லமானது அமெரிக்க தேசம் அல்ல, அது பரலோகமாய் இருக்கிறது. So God was telling the missionary, you've not yet come home, you come home there and you see what welcome you're going to get. அப்பொழுது தேவன் தான் அவரிடத்தில் சொன்னார், இது அல்ல உன்னுடைய வீடு, இன்னும் நீ உன்னுடைய சொந்த இல்லத்திற்கு திரும்பி வரவில்லை, உன்னுடைய சொந்த இல்லமாகிய பரலோகத்திற்கு வா, அப்பொழுது அந்த வரவேற்பினை பார்ப்பாய். If men can honor their president with such grandeur, மனிதர்கள் தன்னுடைய ஜனாதிபதி இவ்வளவு அலங்காரம் செய்து வரவேற்பார்களே ஆகில், the welcome that God has prepared for his beloved people as they enter into heaven is beyond description. தேவன் தன்னுடைய அருமையான ஜனங்கள் பரலோகத்திற்கு வரும்பொழுது அவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதான வரவேற்பானது வர்ணிக்கவே முடியாது. Wait and see till you get home. நாம் நம்முடைய சொந்த இல்லத்திற்கு போகும்போது வரைக்கும் காத்திருந்ததை காண்போமாக. One more thing I would like to say. இன்னும் ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். We live in a world of 3 dimensions. நாம் வாழ்கிறதான இந்த உலகமானது 3 கண்ணோட்டங்களில் காணப்படுகிறதான உலகமாய் இருக்கிறது, பரிமாணங்களினால் காணப்படுகிற உலகமாய் இருக்கிறது. And heaven is another dimension. பரலோகம் என்பது வேறு ஒரு பரிமாணத்தால் காணப்பட வேண்டியவை. That's why we don't see it. ஆகையினால் தான் நம்மால் அதை காணக்கூடாமல் இருக்கிறது. If you turn to Acts chapter 1, அப்போஸ்தல நடபடிகள் 1ஆம் அதிகாரத்திற்கு உடைய வேதத்தை திருப்பும் பொழுது, when Jesus entered into heaven from earth, பூமியிலிருந்து இயேசுவானவர் பரமண்டலங்களுக்கு ஏறி சென்ற பின்பு, read verse 9. 9ஆம் வசனம்.
இவைகளை அவர் சொன்ன பின்பு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் உயர எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு மறைவாக ஒரு மேகம் அவரை எடுத்துக்கொண்டது. And when he had spoken these things, while they beheld, he was taken up, and a cloud received him out of their sight. So here we see they saw him ascending into heaven. Suddenly a cloud came and then received him, and then he disappeared. அவர் அப்படி சென்று கொண்டிருந்த பொழுது அவர்கள் பார்த்து கொண்டிருக்கையில் அவர் உயர எடுத்துக் கொள்ளப்பட்டார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக மறைவாக ஒரு மேகம் வந்து அப்படி மறைத்து அவரை எடுத்துக்கொண்டது. So that cloud was a portal, a door into the other dimension. ஆகையினாலே இந்த மேகமானது அந்த மற்ற பரிமாணத்தின் அந்த திறவு கதவாய் இருக்கிறது. Now, what I'm going to tell you is not doctrine or truth. I'm just giving you food for thought. நான் சொல்லுகிற இந்த காரியமானது உபதேசமோ சத்தியமோ அல்ல, உங்களுடைய சிந்தனைக்கு உணவாய் தர விரும்புகிறேன். What if there are more than 4 dimensions? 4 பரிமாணங்களுக்கும் அதிகமாய் இருக்குமே ஆகில் என்ன நடக்கும்? There might be more than 4 dimensions. 4 பரிமாணங்களுக்கு மேலாக காணப்படலாம். There is a theory called string theory where they say there are 10 dimensions in the universe. ஸ்ட்ரிங் தியரி என்கிறதான ஒரு ஸ்ட்ரிங் தியரி என்கிறதான ஒரு தத்துவம் உண்டு. அதிலே 10 பரிமாணங்களுக்கு மேலாக இருக்கிறது என்று அவர்கள் சொல்லுகிறார்கள். 10 dimensions. 10 பரிமாணங்கள். So suppose there is a 4th dimension. உதாரணமாக 4ஆம் பரிமாணம் இருக்குமே ஆகில், where you disappear from the 3rd dimension, நீங்கள் இந்த 3வது பரிமாணத்திலிருந்து மறைந்து போகும் பொழுது and enter into the 4th dimension. 4வது பரிமாணத்திற்குள் பிரவேசித்து, suppose there's a 5th dimension, அங்கே ஒரு 5வது பரிமாணம் இருக்குமே ஆகில், you disappear from the 4th dimension and enter into the 5th dimension. நீங்கள் 4வது பரிமாணத்திலிருந்து மறைந்து 5வது பரிமாணத்திற்குள்ளாய் செல்கிறீர்கள். suppose there's another 6th dimension where you disappear from the 5th and enter into the 6th. 6வது பரிமாணம் இருக்குமே ஆகில் 5வது பரிமாணத்தில் நீங்கள் மறைந்து இப்பொழுது 6வது பரிமாணத்திற்குள்ளாய் பிரவேசிக்கிறீர்கள். maybe entering into new earth, new heaven, new Jerusalem and Zion might be entering it from one dimension into another. ஒருவேளை நீங்கள் புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம், சியோன் என்கிறதான இடத்திற்கு ஒரு பரிமாணத்திற்கு மறு பரிமாணத்திற்கு அப்படி மறைந்து மாறி போகிறதா இருக்கலாம். and every dimension you enter in and look in it, so beautiful, so new, everything has to be redefined. ஒவ்வொரு பரிமாணத்திற்குள்ளாய் பிரவேசிக்க எல்லாமே மிக அழகாக மிக புதிதாய் காணப்படும். வார்த்தைகளால் சொல்லவே முடியாது. We cannot say things for sure, but one thing Jesus said, one thing the Bible says, what God has prepared for us, this heart has not imagined. ஆனால் இது நிச்சயம் என்று நாங்கள் சொல்ல நிச்சயமாய் உங்களுக்கு நான் நிரூபிக்க முடியாமல் போனாலும் தேவன் தம்முடைய வாசனத்தினால் சொல்லி இருக்கிற காரியம் என்னவென்றால், தேவன் தம்மில் அன்பு கூறுவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவர்களை அவைகள் ஒன்றும் கூட இருதயத்தில் கூட அவர்களுக்கு தோன்றவில்லை. So what is in heaven is beyond human imagination. ஆகையினாலே பரலோகத்தில் இருக்கிற காரியங்கள் மனிதனுடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்டதாக இருக்கிறது. When we go to heaven, நாம் பரலோகத்திற்கு போன பின்பு and we will look around heaven, நாம் பரலோகத்தை சுற்றி பார்க்கும் பொழுது I don't think we'll do much talking. நான் நினைக்கிறேன் அங்கே போய் நாம் அதிகமாய் பேச போகிறதில்லை. Because what we see will overwhelm us so much that we won't have words to say for the first few thousand years. நான் என்ன நினைக்கிறேன் என்றால் பரலோகத்திலே போய் நாம் அந்த பார்க்கிற மாத்திரத்தில் அந்த காரியங்களின் ஆச்சரியங்களும் அதிசயங்கள் யாவும் அப்படியே நம்மை திகைத்து போக வைத்து ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வார்த்தைகளாலே நாம் பேச முடியாத அளவிற்கு அப்படியே திகைக்க போகிறோம். This being so, அப்படி என்றால் how do we get to heaven? நாம் பரலோகத்திற்கு எப்படி செல்ல முடியும்? What religion do we follow to get to heaven? பரலோகத்திற்கு செல்லும்படி நாம் எந்த மதத்தை பின்பற்றுவது? I told you a little while ago that all our goodness is not good enough to get to heaven. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன், நம்முடைய நன்மைகள் யாவும் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அந்த தகுதியுள்ள நன்மைகளே அல்ல. I read a saying a few months ago. கொஞ்ச மாதங்களுக்கு முன்பாக இப்படி சொன்னதை நான் என்னுடைய காதினால் கேட்டிருக்கிறேன். I read. நான் வாசித்திருக்கிறேன். If you think that a particular person is so good that he'll surely go to heaven, நீங்கள் ஒருவேளை ஒரு குறிப்பிட்ட நபர் இவர் மிகவும் நல்லவர் பரலோகத்திற்கு செல்லுவார் என்று நினைப்பீர்களே, ஆனால் you don't know sin. உங்களுக்கு பாவம் என்ன என்றே தெரியவில்லை. On the other hand, மற்ற வார்த்தைகளில் சொல்லப்போனால், if you think a person is so bad he will never get to heaven, ஒரு மனிதனை பார்த்து இவன் மிக மோசமானவர் ஒரு காலம் பரலோகமே செல்ல மாட்டார் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆகில், you don't know God. உங்களுக்கு தேவன் யார் என்றே தெரியவில்லை. So some of the goodness that we think is not good enough for heaven, some of the badness which we think disqualifies us can be swallowed up by the goodness of God.
நாம் நினைக்கிறோம் இதெல்லாம் நல்ல காரியங்கள், நன்மைகள் என்று நினைக்கிறோமே, இந்த நன்மைகள் யாவும் பரலோகத்திற்கு செல்லக்கூடிய அளவிற்கு நன்மைகளே அல்ல. நாம் நினைக்கிறோமே இவைகள் எல்லாம் தீயவைகள், மோசமானவை நினைக்கிறோமே, தேவனுடைய நன்மைகளாலே இந்த தீயவைகள் விழுங்கப்பட்டு விடுகின்றன. So finally you see a stairway there leading to a place beyond the clouds. கடைசியாக நீங்கள் எங்கே நிற்கிறீர்கள்? அந்த மேகத்திற்கும் அப்பாக நிற்கிறதான அந்த இடத்தில் நிற்கிறீர்கள். No, you find a stairway there reaching beyond the clouds. You find a stairway, a staircase. நீங்கள் போகிறதான அந்த மேகத்திற்கும் அப்பாற்பட்ட இடத்தில் வாசற்படிகளை காண்கிறீர்கள். What is that stairway in real life? அந்த படிகள், அந்த படியின் வழி என்ன காட்டுகிறது? Not a religion, அது மதத்தை அல்ல, not a philosophy. அது ஒரு தத்துவத்தையும் அல்ல. No religion in this world can take us to heaven. இந்த உலகத்தில் காணப்படுகிற எந்த மதமும் நம்மை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. The Bible says even Christianity will not take a person to heaven. வேதமும் சொல்லுகிறது கிறிஸ்தவ மதமும் கூட மனிதனை பரலோகத்திற்கு எடுத்து செல்ல முடியாது. The way to heaven is not a set of teachings. The way to heaven is a person. பரலோகத்திற்கு செல்லக்கூடிய வழி என்பது ஏதோ ஒரு போதனைகளினால் அல்ல, அது ஒரு நபரினால் மாத்திரமே. It's not by following a set of rules. It's a person who takes us to heaven. சட்ட திட்டங்களை பின்பற்றுவதனாலே பரலோகத்திற்கு சென்று விட முடியாது, ஒரு நபரினாலே மாத்திரமே பரலோகத்திற்கு செல்ல முடியும். Jesus said, I am the way to heaven. இயேசு சொன்னார், நானே பரலோகத்திற்கு வழியாயிருக்கிறேன். He didn't say I show the way to heaven. He said I am the way to heaven. இயேசு நான் உனக்கு பரலோகத்திற்கு வழியை காட்டுகிறேன் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், பரலோகத்திற்கு நானே வழியாயிருக்கிறேன். Like small children stumble when they walk, we human beings have to admit with all our goodness every day with our own strength we stumble all the time. சிறு பிள்ளைகள் எப்படி நடக்க துவங்கும் பொழுது தவறி விடுகிறார்களோ, கிறிஸ்தவர்களாகிய நாம், மனிதர்களாகிய நாம் இப்படிப்பட்டதான with all our goodness we are stumbling all the time. நமக்குள்ள இருக்கிறதான எல்லா நன்மைகள் இருந்தாலும் கூட அநேக முறை நாம் வழுகி விழுந்து விடுகிறோம். Somewhere a lie comes. திடீரென்று ஒரு பொய் வந்து விடுகிறது. Somewhere our short temper is expressed. திடீரென்று நம்முடைய கடுங்கோபம் வந்து விடுகிறது. Somewhere a lustful emotion proceeds. திடீரென்று நமக்குள்ளே இச்சை புறப்பட்டு வந்து விடுகிறது. So some way or the other we are stumbling all the time. எங்கேயோ ஒரு இடத்தில் எப்பொழுதுமே நாம் தவறி விழுந்து கொண்டே இருக்கிறோம். Anyone here who can say from my birth till today I have never done anything wrong, put up your hands. இங்கு யாராகிலும் ஒருவர் என்னுடைய பிறப்பிலிருந்து இந்நாள் வரைக்கும் நான் தவறே செய்ததில்லை என்று சொன்னால் உங்களுடைய கரத்தை உயர்த்துங்கள். If you lift up your hands, that also will be a wrong. நீங்கள் அப்படி தவறி கையை உயர்த்தி விட்டால் அதுவே தவறாய் மாறிவிடும். So we are all human beings. நாம் எல்லாரும் மனிதர்களே. We all make mistakes all the time. நாம் எப்பொழுதுமே தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். As a preacher I can't lift you up because I myself make mistakes. நான் ஒரு பிரசங்கியாக நான் உங்களை தூக்கி விட முடியாது, ஏனென்றால் நானே சில தவறுகளை செய்து விடுகிறேன். As a human being, if I try to lift you up, I'll fall down with you. நான் ஒரு மனிதனாக உங்களை தூக்க முயற்சிக்கும் பொழுது உங்களோடு கூட நானும் விழுந்து விடுவேன். So to lift us up we need someone who has never committed any sin. நம்மை உயர்த்தும்படியாக தூக்கும்படியாக பாவமே செய்யாத ஒருவர் அவசியமாயிருக்கிறார். And we need that someone who has never committed any sin to be strong enough to lift up anyone who comes with sin, to lift that man up. எந்த மனிதனும் பாவத்தோடு கூட அவரிடத்தில் வருவாரேயாகில் அந்த மனிதனை தூக்கும்படியாக அப்படி பாவமில்லாத பலமுள்ள ஒரு நபர் அவசியம். He should be able to lift up all mankind. If all mankind comes to him and says, save me, முழு மனித குலமும் அவரிடத்தில் வந்து எங்களை ரட்சியும் என்று சொல்லும் பொழுது முழு மனித குலத்தையும் தூக்கக்கூடிய பலன் உள்ளவராக இருக்க வேண்டும். Not only that, அது மாத்திரமல்ல, that man who has never sinned, பாவமே செய்யாத அந்த நபர், that man who has the capacity to lift up anyone who comes to him, அவரிடத்தில் வருகிற எவரையும் தூக்கக்கூடிய அந்த மனிதர் must also bear the punishment of all the sins that a man has already committed till then. அதுவரைக்கும் மனிதன் செய்ததான பாவத்திற்கிய தண்டனையை அந்த தூக்கக்கூடிய நபர் அனுபவிக்க வேண்டும். All this is fulfilled only in one person in this entire universe. இந்த முழு அண்ட சராசரத்திலும் இப்படிப்பட்ட சொல்லப்பட்ட சகல காரியங்களையும் ஒரே ஒருவர் மாத்திரமே அது அவர் மூலமாய் சாத்தியம். Can anyone say loudly, who is that? சத்தமாக நீங்கள் அது யார் என்று சொல்ல முடியுமோ? Hallelujah! Hallelujah! Jesus
Jesus is the way to heaven. இயேசு மாத்திரமே பரலோகத்திற்கு வழியாய் இருக்கிறார். We don't want to mince words and please anyone. நாங்கள் ஏதோ வார்த்தைகளை நன்றாக சொல்லி உங்களை பிரியப்படுத்த விரும்பவில்லை. But the Bible says, I want to tell you what the Bible says, whether you like it or not. The Bible says there is no other name under heaven whereby we might be saved other than the name of Jesus. இயேசு என்ற நாமம் அல்லாமல் உங்களை நம்மை இரட்சிக்கும்படிக்கு இந்த முழு அண்ட சராசரத்திலும் வானத்தின் கீழே வேறு ஒரு நாமம் இல்லை என்று சொல்லி உங்களுக்கு வேதம் பிடிக்கிறதோ இல்லையோ இந்த வேதம் அதை சொல்லுகிறது. So if you want to go to heaven, நீங்கள் பரலோகத்திற்கு போக விரும்பினால் it's not enough to be good. நல்லவராயிருந்தால் போதாது. Because we can't be good. நம்மால் நல்லவராயிருக்க முடியாது. But we have Jesus who can make us good. நம்மை நல்லவராய் மாற்றக்கூடிய இயேசு நமக்கு உண்டு. This evening, if there's anyone who can come to Jesus and say, Jesus, save me. இந்த மாலை வேளையில் யாராகிலும் ஒருவர் ஓடி வந்து இயேசுவினிடத்தில் இயேசுவே என்னை இரட்சியும் என்று நீங்கள் சொல்லுவீர்களே ஆகில், then that Jesus will come and give you the strength to be a good person. நீ ஒரு நல்ல மனிதனாய் இருக்கும்படிக்கு தேவையான பலனை அந்த இயேசு உனக்கு தருவார். You know, when he hung on the cross 2000 years ago, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது we might think that he was a coward. அவர் ஒரு கோழை என்று நாம் நினைத்தோம். Some people say, you say Jesus is God, why did he allow himself to get killed? சிலர் சொல்லுவார்கள், நீங்கள் இயேசுவை தேவன் என்று சொல்லுகிறீர்கள், அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர் ஏன் தன்னை கொலை செய்யும்படி அப்படியே அனுமதித்தார்? You think he couldn't have escaped? தப்பித்துக் கொள்ள அவரால் முடியாதா என்ன? You think he was defeated at that time? அந்த வேளையில் அவர் தோற்று போனாரா என்ன? If he wanted to, from his crucified state, he could have come right down and settled down on the ground. அப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால் அந்த சிலுவையில் அறையப்பட்ட அந்த வேளையில் தானே அவன் நேராய் வந்து காரியங்களை செய்திருக்க முடியும். If he wanted to do magic, he would have done magic. அங்கே அவர் ஒரு மந்திரத்தை வித்தை செய்திருக்க வேண்டும் என்றால் வித்தையை செய்திருக்கலாம். As he hung on the cross, அப்படி அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது he could have said 1, 2, 3 and he would have just come there in front of the cross with the cross 5 feet behind him, still airborne and the nails inside him. வேண்டுமென்றால் 1, 2, 3 என்று சொன்ன மாத்திரத்தில் அப்படியே அந்த சிலுவை மரத்திலிருந்து ஒரு 5 அடி தூரத்திற்கு முன்பாக வந்து அப்படியே காற்றில் தொங்கிக் கொண்டு நின்று கொண்டிருக்கலாமே. And again with another 1, 2, 3 all the nails would have come out another 5 feet in front of him. ஏன் 1, 2, 3 என்று சொன்ன மாத்திரத்தில் அந்த ஆணிகள் 5 அடி தூரத்தில் வந்து அப்படியே அந்தரங்கத்தில் நின்றிருக்கலாமே. He could have done that if he wanted to. வேண்டுமென்றால் அவர் செய்திருக்கலாம். But he didn't do it. அவர் அப்படி செய்யவில்லை. Why? ஏன்? He had to pay the penalty for all the sins that you and I committed till the day we came to know him. அவரை அறியும் நாள் வரை நீங்களும் நானும் செய்த சகல பாவத்திற்கும் அவர் தண்டனை அனுபவிக்கும்படியாக. For all the sins that we committed in our ignorance, God the Father beat his son for it. நாம் நம்முடைய அறியாமையினால் செய்த எல்லா பாவத்திற்காய் பிதாவாகிய தேவன் அவரை அடிக்க வேண்டியதாயிற்று. The times of our ignorance God winked at. God did not consider. நம்முடைய அறியாமையின் காலத்தில் தேவன் அதை கண்டுகொள்ளவில்லை. But now he commands every man and everywhere to repent. ஆனால் இப்பொழுதோ சகல மனுஷரும் மனம் திரும்பும்படி அவர் விரும்புகிறார். Shall we close our eyes? நம்முடைய கண்களை மூடுவோமா? That Jesus whom we are speaking about is right here today. நாம் பேசிக் கொண்டிருக்கிறதான இந்த இயேசு இந்த மாலை வேளையில் நம்முடைய மத்தியில் இருக்கிறார். He is in another dimension. You cannot see him, but he's very real. He's right here. அவர் வேறொரு பரிமாணத்தில் இருக்கிறபடினாலே உன்னால் காண முடிகிறதில்லை. ஆனால் அவர் நிஜம், அவர் உண்மையாகவே இங்கே இருக்கிறார். If you come to Jesus, no matter what a great sinner you might be, he has the blood to wash you and cleanse you. எவ்வளவு பெரிய பாவியாய் இருந்தாலும் சரி, அது பரவாயில்லை. நீ அவரிடத்தில் வருவாயே ஆகில் அவருடைய இரத்தம் உன்னை கழுவி சுத்திகரிக்க கூடியதாய் இருக்கிறது. Those who are listening to us for the first time, முதலாய் எங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பாயே ஆகில், I want to tell you, we here once upon a time we were many terrible sinners. நாங்கள் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறோம். அநேக காலங்களுக்கு முன்பாய் நாங்கள் பெரும் பாவிகளாய் இருந்தோம். Amongst us are people who are adulterers, family. எங்களுக்குள்ளே சிலர் இருக்கிறார்கள், முற்காலத்தில் நாங்கள் விபச்சாரர்களாய் இருந்தோம். We were smokers and drunkards. நாங்கள் புகை பிடிக்கிறவர்களாய் இருந்தோம், குடிகாரர்களாய் இருந்தோம். We were people who practiced witchcraft. நாங்கள் மந்திரவாத சக்திகளை பயிற்சிவித்தவர்களாய் இருந்தோம். Some of us have gone to prison and come back.
சிலைகளில் சிலர் சிறைச்சாலைக்கும் சென்றுவிட்டு திரும்பமாய் But வந்திருக்கிறோம். one day we came to know about Jesus. ஆனால் ஒரு நாள் இயேசுவை நாங்கள் அறிய ஆரம்பித்தோம். When we heard sermons like this and came to Jesus. இப்படிப்பட்டதான பிரசங்கங்களை நாங்கள் கேட்டு இயேசுவிடத்தில் நாங்கள் வந்த பொழுது That Jesus came and touched us. அந்த இயேசு வந்து எங்களை தொட்டார். You know there is power in the death of Jesus. இயேசுவின் மரணத்திலே வல்லமை உண்டு என்று நீ அறியாயோ? Jesus may have died 2000 years ago. இயேசு ஒருவேளை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக மரித்திருக்கிறார். He may have died 5000 miles away. 5000 மைல் தூரத்திற்கு அப்பால் அவர் மரித்திருக்கிறார். But the power of the death of Jesus is effective here even today. ஆனால் அந்த இயேசுவின் மரணத்தின் வல்லமை இன்றைக்கும் இங்கேயும் வல்லமை உள்ளதாய் இருக்கிறது. Brother, sister, சகோதரி சகோதரியே, is there any sin that is troubling your life? உன்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு பாவம் என்னை பிரச்சனைக்குள்ளாய் தீர்த்து Is கொண்டிருக்கிறதோ? there any problem in your life that cannot be solved by any human being? எந்த மனுஷனாலும் தீர்க்கப்படக்கூடாத அளவிற்கு இருக்கிற பெரிய பிரச்சனை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதோ? We beseech you, we beg you, try Jesus once in your life. உங்களிடத்தில் நாங்கள் கெஞ்சி வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையை ஒரு முறை இயேசுவுக்கு அர்ப்பணிக்க மாட்டாய். Don't walk away from this place. The solution is here. இங்கிருந்து நீ போய்விட வேண்டாம். உனக்கு வேண்டிய தீர்வு இங்கே இருக்கிறது. Because Jesus is here. ஏனென்றால் இயேசு இங்கே இருக்கிறார். He saved me. அவர் என்னை ரட்சித்தார். He saved all of us here. இங்க இருக்கிற எல்லாரையும் அவர் ரட்சித்தார். And He has the power to save you as well. உன்னையும் அவர் ரட்சிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். Whatever might be your problem. பிரச்சனை எதுவா இருந்தாலும் சரி. You may be a victim of witchcraft. நீ ஒருவேளை மந்திர சக்திகளுக்கு நீ பலியாய் போயிருக்கலாம். You may be a slave to sin. பாவத்திற்கு நீ அடிமையாய் இருக்கலாம். Maybe you're having a quarrel in your home and no one is able to solve it. உன்னுடைய வீட்டிலே பிரச்சனையும் போராட்டமும் சண்டையும் இருக்கலாம். யாருமே தீர்க்க கூடாத அளவிற்கு இருக்கலாம். Maybe this week you're going to file a divorce and your family life is going to come to an end. ஒருவேளை இந்த வாரம் நீ விவாகரத்து செய்ய வேண்டும் என்று தீர்மானம் செய்திருக்கலாம். Maybe you feel that you're going to end your life. You're fed up of living. உன் வாழ்க்கையே சலித்து போய் வாழ்க்கை முடித்துக் கொள்ளலாம் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் we command an end to that problem. அந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவை நாங்கள் கட்டளையிடுகிறோம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் we command the blood of Jesus to touch you. இயேசுவின் இரத்தத்தை உன்னை தொடும்படியா நாங்கள் கட்டளையிடுகிறோம். In the name of Jesus, இயேசுவின் நாமத்தில் we command that demon that is troubling your life to leave you. உன்னுடைய வாழ்க்கையில் போராடி பிரச்சனை கொடுத்து கொண்டிருக்கிற அந்த பொல்லாத பிசாசை வெளியே போகும்படி கட்டளையிடுகிறோம். He spake and it was done. He commanded and it stood fast. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். No demon can stand before the presence of Jesus Christ. இயேசுவின் வல்லமைக்கு முன்பாய் ஒரு பொல்லாத வல்லமை நிற்க முடியாது. Today we are going to give room to the Spirit of God in our life. இன்றைக்கு நாம் நம்முடைய வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவின் வல்லமைக்கு இடம் கொடுக்க போகிறோம். As we get filled with the Spirit of God, தேவனுடைய ஆவியினால் நிரப்பப்படும் பொழுது I believe the power of Jesus is going to touch some people here. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இங்கே இருக்கிற சிலரை தொட போகிறது. You are not going to go back as you are. நீ இருக்கிறவனமாய் திரும்பி செல்ல போகிறதில்லை. You know my Jesus is an almighty God. உனக்கு தெரியும் என்னுடைய இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன். How many of you believe Jesus is almighty? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள் இயேசு சர்வ வல்லமையுள்ள தேவன்? Let the power of Jesus flow from you now. இயேசுவின் வல்லமை உன்னிலிருந்து புறப்படட்டும். Some people are bound in this place. இந்த இடத்தில் சிலர் கட்டப்பட்டிருக்கிறார்கள். They are going to be free now in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் அவர்கள் இன்னைக்கு விடுவிக்கப்பட போகிறார்கள். Some demons are going to flee from this place in Jesus' name. இயேசுவின் நாமத்தில் இந்த இடத்திலிருந்து பொல்லாத வல்லமைகள் ஓடி போக போகின்றன. Some people's shackles are going to be loosed in Jesus' name. இயேசுவின் நாமத்திலே சிலருடைய விலங்குகள் கட்டவிழ்க்கப்பட போகிறது. I can feel the presence of God. தேவனுடைய சமூகத்தை நான் உணர முடிகிறது. How many can feel the presence of God? எத்தனை பேரால் தேவ சமூகத்தை உணர முடிகிறது? Jesus is real. இயேசு நிஜமாயிருக்கிறார். Heaven is real. பரலோகம் நிஜமாயிருக்கிறது. Hell is real. இந்த நரகம் நிஜமாயிருக்கிறது. But you don't have to go to hell, dear brother, dear sister. அருமையான சகோதரி சகோதரியே, நீ நரகத்துக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை.
தேவனுடைய பிள்ளையே, நரகம் நிஜமானதா இருக்கலாம், பிசாசு நிஜமானதா இருக்கலாம், பில்லி சூன்யம் நிஜமானதா இருக்கலாம். எல்லாவற்றிலிருந்தும் ரட்சிக்க ஒரு பெரிய தேவனை நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். வானத்திலும் பூமியிலும் சர்வ அதிகாரம் உள்ள தேவன் நம்மத்தில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள். இந்த நேரத்தில் உங்களை கட்டி வைத்திருக்கிறதான அந்தகாரத்தின் வல்லமைகள் இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் நிர்மூலமாக்கப்படுகிற போகிறது. பெந்தேகோஸ்தே ஜனமே, தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்போமாக. ஆவியானவர் நம்மத்தில் அசைவாடும் பொழுது, நமக்குள் எழுந்தருளும் பொழுது அந்தகாரத்தின் வல்லமைகள் நிர்மூலமாக்கப்பட போகிறது. இப்பொழுது ஒரு விடுதலை கிரியையை கர்த்தர் நடப்பிக்க போகிறார். Thank you Jesus, thank you Jesus. கவனியுங்கள், என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய குடும்பத்தில் பிரச்சனைகள் உண்டு. எங்கேயோ அலைந்தேன், இதுவரைக்கும் விடுதலை கிடைக்கவில்லை. இங்கேயாவது சமாதானம் கிடைக்குமா என்று நான் வந்திருக்கிறேன் என்று யாராவது இங்கே இருப்பீர்கள் என்றால், தயவு செய்து பயப்படாமல் தயங்காமல் முன்னாடி நடந்து வாருங்கள். இயேசு உங்களை விடுவிக்க போகிறார். இங்கே யாராவது இருந்தால், நீங்கள் தெருவில் நின்று கொண்டிருந்தாலும், நீங்கள் தெருவுக்கு அந்த பக்கம் நின்று கொண்டிருந்தாலும், தயவு செய்து இங்க வாருங்கள். இந்த சந்தர்ப்பத்தை நழுவ விட வேண்டாம். இயேசு உங்களை தொட போகிறார். யார் வந்தாலும் வராவிட்டாலும் நீங்கள் இயேசுவை நம்பி வாருங்கள். இயேசு உங்களை தொட போகிறார். எத்தனையோ நாட்களாய் இருந்த கட்டுகள் அறுக்கப்பட போகிறது. ஏனென்றால் பரிசுத்தவான்கள் இயேசுவின் நாமத்தில் உங்கள் தலையின் மேல் கைகளை வைத்து ஜெபிக்க போகிறார்கள். விடுவிக்கிற கர்த்தர் உங்களை ரட்சிக்க போகிறார். யாராயிருந்தாலும் சரி, எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். அவரை நம்பி வாருங்கள். விடுவிக்கிற அவருடைய கரம் இன்றைக்கு இந்த இடத்தில் நீட்டப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நீ விசுவாசத்தோடு தேவனுடைய மகிமையை காண போகிறீர்கள். வாருங்கள், வந்து கொண்டே இருங்கள். Thank you Jesus, we praise, we praise, we praise Jesus. Thank you Lord, we thank you Jesus, we praise you Lord. Thank you Jesus, we praise, we praise, we praise you Jesus. Thank you Jesus, we praise you Lord. Thank you Lord. வாருங்கள், வாருங்கள், பயப்பட வேண்டாம். வந்து கொண்டு இருக்கிறார்கள். நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட மதத்தை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு கிறிஸ்தவர்களை மாத்திரம் நேசிக்கிற தேவன் அல்ல, முழு உலகத்திற்காக, எல்லா மனுஷருக்காக அவர் ரத்தம் சிந்தினதான தேவன். அவரை நம்பி வாருங்கள். அவரை நம்பி வந்தால் வெட்கப்பட்டு போவதில்லை. உலக இன்பம் நம்பாதே, நம்பாதே, அது நிச்சயாவும் அழியும். உன் ஜீவன் போகும் நாளிலே, நாளிலே காசும் கூட இயேசுராஜன் வருவார். இயேசுராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். வெள்ளம் ஓடுதே, ஓடுதே, கல்வாரி மலைதனிலே உன் பாவம் நீங்கி போகுமே, போகுமே, அவசானம் செய்வதாலே. இயேசுராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மோட்சலோகம். தேவ சபையே, கைகளை தட்டி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமாக. நாம் ஆண்டவரை உயர்த்த உயர்த்த அவருடைய வல்லமை இங்க ஜெபத்திற்கு வந்தா இருக்கிறதா ஜனங்களை தொட போகிறது. என்னையும் நேசர் ஏற்றுக்கொண்டாரே, ஓ பாவினியும் ஓடிவா, ஓடிவா, தேவாசீர்வாதம் பெறுவா. இயேசுராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் தான். இயேசுராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். இயேசுராஜன் வருவார். இன்னும்
Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord, praise the Lord. Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. Praise the Lord, barakatulabanya. Oh, ribakatula barakatula. ஈஸ்வராஜன் வருவார், இன்னும் கொஞ்சம் நேரம்தான் மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். 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 Barakatula barakatula barakatula. Jabakarabakaturi bikatula barakatula baunya. Hallelujah, hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த வேத பாட கூட்டங்கள் முதல் கூட்டத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For the Lord having blessed the first day of this series of Bible studies, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. பரலோகம் எப்படி இருக்கும் என்று விளங்கிக் கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். God enabled us to understand how heaven will be, therefore let's praise Him. Praise the Lord, 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 praise the Lord. ஒரு சலிப்பில்லாத ஏமாற்றமில்லாத ஒரு இடம் என்று கர்த்தர் நம்மை விளங்கிக் கொள்ள முடியாய் உதவி செய்தபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். God enabled us to understand that it's a place without boredom, a place without disappointment, therefore let's praise Him. Praise the Lord, 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 praise the Lord. பரலோகத்துக்கு செல்லுகிற ஒவ்வொருடைய எழுச்சிகளையும் பரலோகம் திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Heaven is able to satisfy the emotions, the longings of all those who enter there, therefore let's praise Him. Praise the Lord, 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 praise the Lord. ஆச்சரியப்படக்கூடியதான காரியத்தை நாம் அங்கு பார்ப்போம். அதிசயப்படக்கூடியதான காரியத்தை நாம் அங்கு பார்ப்போம். அந்த விசுவாசத்தினால் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We are going to see things which surprise us there. We are going to see things which make us wonder there. With that faith, let us all praise God. Praise the Lord, 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 praise the Lord. அறியாத எத்தனையோ காரியங்களை அறிந்து கொள்ள முடியாத ஒரு வாஞ்சை நமக்கு பரலோகத்திலே உண்டாம். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். We have a longing to know the unknown things in heaven, therefore let us praise Him. Praise the Lord, 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 praise the Lord. இந்த பூமியில பதில் கிடைக்காத எத்தனையோ கேள்விகளுக்கு பரலோகத்திலே இயேசு எல்லா பதிலும் தரப்போகிறார். அப்படியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். For all the unanswered questions on earth, Jesus is going to answer them in heaven, therefore let's all praise Him. Praise the Lord, 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 praise the Lord. எந்தவித பழமையோ இல்லாமல் எல்லாம் புதிதாய் நாம் காண போகிறோம்.
ஆனபடியால் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். There's going to be nothing old there. We are going to see everything in its newness. Therefore, let's praise Him. Praise the Lord, 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 praise the Lord. வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத சந்தோஷத்தினால் நாம் நிரப்பப்பட போகிறோம். ஆனபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். We are going to be filled with joy which we cannot describe with words. Therefore, let's praise Him. Praise the Lord, 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 praise the Lord. இந்த பரலோகம் செல்வதற்கு இயேசுவே நம்முடைய வழியா இருக்கிறார். ஆனபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Jesus Himself is the way for us to go to heaven. Therefore, let us praise Him. Praise the Lord, 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 praise the Lord. அவரை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும், அவருடைய வார்த்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரையும் அவர் பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்ப்பார். அந்த விசுவாசத்தோடு நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். All those who believe Him, all those who believe His word, He will certainly take them all to heaven. With that faith, let's praise God. Praise the Lord, 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 praise the Lord. இந்த மாலை வேளையில் கர்த்தர் நம்முடைய மத்தியில் நடப்பித்த எல்லா விடுதலையின் கிரியைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For all the work of deliverance the Lord has wrought in our midst this evening, let us praise Him. Praise the Lord, 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 praise the Lord. கர்த்தர் நம்முடைய மத்தியில் நடப்பித்த எல்லா ரட்சிப்பின் வேலைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். For all the work of salvation the Lord has done in our midst, let's praise Him. Praise the Lord, 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 praise the Lord. தொடர்ந்து இந்த கூட்டங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். For God to continue to bless these meetings, let us praise Him. Praise the Lord, 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 praise the Lord. நம்முடைய இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறபடியால் அவரை ஸ்தோத்திரிப்போம். Our Jesus is going to appear soon, therefore let us praise Him. Praise the Lord, 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 praise the Lord. எல்லா துதி கன மகிமை இயேசுவுக்கு கொடுத்து ஸ்தோத்திரிப்போம். Giving all praise, honor and glory to Jesus, let us praise Him. Praise the Lord, 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 praise the Lord. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரிப்போம். The Father, the Son and the Holy Spirit, let us praise God. Praise the Lord, 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 praise the Lord. ஜெபமனுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த இடத்தையும் இந்த சபையை நேசித்து கர்த்தாவே இந்த வருஷத்தில் இப்படிப்பட்டதான ஒரு வேத பாடத்தை எங்களுக்கு ஆயத்தபடி தந்தபடியால் ஸ்தோத்திரம். நீ நல்லவர், நீ மாறாதவர் ஆண்டவரே, நீ நித்தியத்துக்குரியவர் ஆண்டவரே, நீர் இன்றைக்கும் ஜீவிக்கிறீர் என்பதை இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் திருஷ்டாந்தப்படுத்திக் கொண்டிருந்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பரலோகம் நரகம் என்கிறதான சத்தியத்தை கர்த்தர் எங்கள் மத்தியில் கர்த்தாவே வெளிப்படுத்தி தந்த சத்தியங்களுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, நீர் நிஜமானவர் என்பதையும் ஆண்டவரே மரணத்துக்கு பின்பாக வாழ்க்கை உண்டு என்பதையும் கர்த்தர் இந்த சாயங்கால வேளையில் கர்த்தர் எங்களோடு தெளிவாய் பேசினபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மரணத்துக்கு பிற்பாடு நித்தியமாய் நாங்கள் வாழப்போகிறதான அந்த வாழ்க்கையை குறித்து கர்த்தாவே எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்தில் எங்களுக்கு கிடைக்க இருக்க போகிறதான சுதந்திரத்தையும் ஆண்டவரே நாங்கள் அடைய போகிற சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் இளைப்பாறுதலையும் குறித்து கர்த்தாவே எங்களோடு பேசின தயவுக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, வந்ததான ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்தினரே, திருப்தி ஆக்கினரே. உம்முடைய வார்த்தையை கொண்டு கர்த்தாவே அவங்களை பலப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எத்தனையோ ஆத்துமாக்கள் வந்து ஒப்பு கொடுக்கவும் தங்களுடைய ஆத்துமாக்களை கர்த்தாவே கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க கர்த்தர் உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. பாவத்திலும் சாபத்திலும் மரண பயத்திலும் பலவிதமான பிரச்சனைகளிலும் நிறைந்ததான ஒவ்வொருவரையும் கர்த்தாவே இந்த சாயங்கால வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நீர் தைரியப்படுத்தி கர்த்தருடைய எல்லா பிசாசின் கட்டுகள் சிறையிருப்பிலிருந்தும் விடுதலையை தந்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஒப்பு கொடுத்த ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நித்திய ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படுத்தபடியா ஜெபிக்கிறோம். தேவ மகிமையினால் தேவ பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பினபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அந்தகாரத்தின் கட்டுகளை அறுத்து எறிந்தபடியால் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. சிறையிருப்புகள் வந்த ஜனங்களுக்கு தந்த விடுதலைக்காய் ஸ்தோத்திரம் கர்த்தாவே. உடைய நாமத்தை கர்த்தர் மகிமைப்படுத்தினபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உடைய நாமம் தொடர்ந்து மகிமைப்படட்டும். கர்த்தர் பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்து வேண்டிக் கொள்கிறோ நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாய தேவனும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் கர்த்தர் வருவரைக்கும் நம்மளோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
இப்பொழுது பாட்டுகள் பாடப்படும் போது ஜெபம் தேவையான முன்னுக்கு வரலாம். தேவனுடைய ஊழியக்காரர் உங்களுக்கு ஆஜீவிப்பார்கள்.